வந்தாச்சு. வணக்கம் வணக்கம். தோழர்களே, நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இலக்கிய வழி பயணத்தில் நாம் ஒரு தொடர் ஓட்டமாக புதிய தொழில்நுட்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக பயணிப்பது என முடிவு செய்த பிறகு நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய, குறிப்பாக படைப்பாளிகளுடைய சிறுகதைகளை மட்டும் கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டும் அதை பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் கதையினுடைய சுவையை சுவைப்பது, சுவைத்ததை பிறருக்கு உணர்த்துவது என்கிற அடிப்படையில் நாம் தொடக்கத்தில் அழகிரிசாமி ஐயாவுடைய சிறுகதைகளை முழுமையாக நிறைவு செய்துவிட்டு பொது உடைமை சிந்தனையுடைய போராளி தமிழொலி அவருடைய சிறுகதைகளை முழுமையாக கடந்து தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்துவம் ஐயா கீரா அவர்களுடைய சிறுகதைகளை கதை சொல்லிகள் வாயிலாக கேட்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அந்த நிலையில் இன்றைய தினம் நாம் 71ஆம் நாள் நிகழ்வில் 2 ஆளுமைகளோடு இணைந்திருக்கிறோம். ஒன்று 50ஆம் நாள் நிகழ்விலிருந்து நாம் கீரா ஐயா அவர்களோடு பழகிய ஆளுமைகளின் பகிர்வுகளை நாம் பகிர்ந்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய தமிழகத்தின் இலக்கிய ஆளுமைகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய வரிசை பட்டியலில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஐயா எழுத்தாளர் இரா. நாரும்புநாதன் ஐயா நம்மோடு பயணிக்க இருக்க. ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று செய்திகளை சொன்னால் மணிக்கணக்கில் கடந்து போகும். காரணம், அவர் செய்திருக்கிற இலக்கிய பணிகள் அப்படி. இது புகழ்ச்சிக்காக சொல்லுகிற உரைகள் கிடையாது, அவர் செய்த செயல்பாட்டிற்கான வகைப்பாடு. கழுகுமலையில் 1960 ஆகஸ்ட் 27 பிறந்தாலும் அவர் ஒரு தொடர் பயணமாக வங்கித்துறையில் ஒரு 33 ஆண்டுகள் பணி செய்து விருப்ப ஓய்வு பெற்று இப்பொழுதுதான் அவருக்கு பிடித்த துறையில், இலக்கிய துறையில் முழு நேரமாக பணியாற்றி வருகிறார். நம்முடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க மாநிலத்தினுடைய துணை செயலராக பொறுப்பு வகிக்கிறார்கள் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் சிறுகதை நூல்களாக இருக்கட்டும், கட்டுரை நூல்களாக இருக்கட்டும், குறுநாவல்களாக இருக்கட்டும், அது ஒரு தொடர் பயணம். கனவில் உதிர்த்த பூ, ஜமிழாவை எனக்கு அறிமுகப்படுத்தவன், இலை உதிர்வதைப் போல என சிறுகதை தொகுப்பு நூல்கள், கடன் எத்தனை வகைப்படும், ஒரு தொழிற்சங்க போராளியின் டைரி குறிப்புகள், வங்கி ஊழியரின் டைரி, கண்முன்னே விரியும் கடல், யானை சொப்பனம், ஒரு பாடல் ஒரு கதை, பரணிவாசம் என கட்டுரை தொகுப்புகள் வரிசையாய் அணிவகுக்கின்றன. குறுநாவல் அப்படித்தான் தட்டச்சு கால கனவுகள் தொடங்கி பயணிக்கிறார். ஐயாவை நான் தினமும் பார்க்கிறேன், அவருடைய படைப்புகளை தினமும் வாசிக்கிறேன். எப்படி என்று கேட்டால், என்னுடைய முகநூலில் ஐயாவும் என்னை எப்படியோ நண்பராக இணைத்துக் கொண்டு விட்டார். இணைய வழியில் அது ஒரு பெரிய செயல்பாடு. இணையத்தில் இலக்கியவாதி ஏன் இணையத்தில் தொடர்ந்து பயணிப்பது என்பது ஒரு கடின செயல்பாடு. அதை ஒரு செழுமையாக செய்யக்கூடியவர் ஐயா நாரும்புநாதன் அவர்களின் வலைப்பூவாக இருக்கட்டும், அவருடைய விக்கிபீடியா பக்கமாக இருக்கட்டும், அவருடைய காணொலியின் நேர்காணலாக இருக்கட்டும், ஊஞ்சலாடியில் நாரும்புநாதன் நேர்காணலாக இருக்கட்டும், கழுகு மலையும் வெட்டுவான் கோயிலும் என்கிற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய இணைய இணைப்புகளாக இருக்கட்டும், இப்படி அவர் தொடர்ந்து பயணிக்கிறார். இன்றைக்கு இணையக்கூடிய நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு பெரிய சிறப்பு. கீராவின் கடைசி நேர்காணல் என்கிற கதை சொல்லியான கீரா ஐயாவை பற்றி அவர் ஒரு நூலையும் வெளியிட்டு இருக்கிறார். அவர் நூலை ஐயாவினுடைய நூல்களை வரிசைப்படுத்தினால் அது ஒரு தொடர் பயணமாக ஐயா பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அடுத்து வளர்ந்து வருகிற இளம் தலைமுறைகள், படைப்பாளிகள் அவருடைய படைப்புகளை வாசிக்க வேண்டும். அவருடைய படைப்புகளில் நாம் குறிப்பாக பார்ப்பது தேவையற்ற வர்ணனை, தேவையற்ற எல்லல், பாத்திர படைப்பிற்கு தேவையில்லாத பின்னிணைப்பு சேர்க்கை. இவை இல்லாமல் ஒரு படைப்பாளி பயணிக்க வேண்டும் என்பதற்கு ஐயா நாரும்புநாதனுடைய
எழுத்து படைப்புகளை வாசிக்க வேண்டும் என்பதை நாமும் ஒரு வேண்டுகோளாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாசித்திருப்பீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. எப்பவுமே ஒரு படைப்பை மீளுருவாக்கம் மீண்டும் மீண்டும் படித்தால்தான் இந்த படைப்பாளனுடைய எண்ணங்களை, அவருடைய எண்ண ஓட்டங்களை நாமும் சேர்ந்து பயணிக்க முடியும். அப்படி சிறப்புக்கு உரிய ஐயா நம்மோடு கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் இணைய இருக்கிறார். இன்றைய கதை சொல்லியும் அப்படித்தான். கதை சொல்லி நவநீதன் ஐயா கிராம செய்திருந்தாலும் கூட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய முழு நேர செயற்பாட்டாளராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறக்கூடிய காரணங்களாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 நபர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதில் முதன்மையாக இருப்பவர் நவநீத கிருஷ்ணன் ஐயா. கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பு வகித்தாலும் இலக்கிய பணியில் முழுவதுமாக இந்த 3 பெரும் நிகழ்வுகளுக்கு பின்புலமாக ஒவ்வொரு நாளும் கதை சொல்லிகளை அல்லது கீராவும் நானும் என்கிற ஆளுமைகளோடு பயணிக்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகளோடு பேசுவது, அவர்களை இணைப்பது என்கிற செயல்பாட்டில் இருக்கிற நம்முடைய நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதையான அங்கனம் என்கிற சிறுகதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். இவர்களை நம்முடைய மரபு கருதி நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள், வணக்கத்துக்குரிய தோழமை மிக்க மருத்துவர் தா அரமையா அவர்கள் வரவேற்புரை. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு 71வது நாள் தோழர் நார்முநாதன். நம்ம ஏற்கனவே கருமுடன் தோழர் சொன்ன மாதிரி கீரானுடைய கடைசி நேர்காணல். அது மட்டும் காரணம் அல்ல, அது வங்கி அதிகாரியாக இருந்து கொண்டு திருநெல்வேலி சுற்றி எந்த இலக்கிய நிகழ்வு நடந்தாலும் அது நார்முநாதன் இல்லாமல் அது நடைபெறாது. நம்ம கூட போன தடவை நெல்லை எழுச்சி நடத்தணுன்னே நார்முநாதன் சொன்ன உடனேதான் உடனே அந்த இந்து கல்லூரியில சொல்லி உடனே ரெடி பண்ணாங்க. நார்முநாதன் சார் சொன்னாங்கன்னா எல்லாருமே டக் டக்குன்னு வேலை நடந்தது. அப்படி ஒரு நெல்லையின் இலக்கிய ஆளுமை அப்படின்னாலே நார்முநாதன் தோழர் தான். அவருடைய 2014 அந்த புத்தக திருவிழாவே நடக்கலன்னு ஒரு மனு கொடுத்தது. அது எப்படி 2017 புத்தக திருவிழாவை மாறுச்சு. அப்புறம் பொருணை இலக்கிய விழா. இப்படி இப்போ சமீபத்துல 100 சிறுகதைகளை திருநெல்வேலி சீமையினுடைய 100 சிறுகதைகளை தொகுத்தது, கவிதைகளை தொகுத்தது. அவர் சிறுகதை ஆசிரியர். வரலாற்று பூர்வமா பல ஸ்லோச்சனா பாலம் அது எப்படி கட்டப்பட்டது, அதுக்கான நிதி எப்படி வந்தது, இதெல்லாம் அந்த வரலாறு குறித்த, அந்த திருநெல்வேலியை சுற்றி உள்ள வரலாறு குறித்தும், அந்த திருநெல்வேலியில் உள்ள வசித்த நபர்களினுடைய வரலாறு குறித்தும் எது கேட்க வேண்டும் என்றாலும் நார்முநாதன் தோழரை தான் அணுக வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு விக்கிபீடியாவை போல, திருநெல்வேலியை பொறுத்தவரை ஒரு விக்கிபீடியாவை போல அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய படைப்புகள் ஏராளம். நம்ம கருமுடன் ஐயா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சிறுகதை தொகுப்பு இருந்தாலும் சரி, பால்வண்ணன் அவரை பத்தியான ஒரு வரலாற்று இது குறித்துனாலும் சரி, மிக கீராவோடு நெருங்கி பழகியவர். அதனாலதான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் இந்த தென் மாவட்டங்களினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர். ஒரு வங்கி ஊழியராக இருந்து கொண்டு இந்த பணிகளை எல்லாம் இவ்வளவு தூரம் செய்து நமக்கெல்லாம் வியப்பை தருகிறது. அவர் இன்னைக்கு நம்ம கீராவோடு பழகிய நினைவுகளை கீராவும் நானும் என்ற தலைப்பில் எழுத்தில் வராத அனுபவங்களை நம்மிடையே பகிருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த நன்றி. ஐயா நீங்க பேசலாம். பேசலாமா? வணக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நார்முநாதன். இந்த நிகழ்விலே கீராவோடு பழகிய அனுபவங்களை நீங்க பேசணும் அப்படின்னு காலையில மருத்துவர் ராம் அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க. எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய அப்பா நினைவுகள் எனக்கு வரும். தனுஷ்கோடி ராமசாமி எழுத்தாளர். அவரை கதை எழுதிட்டு போய் அவர் வீட்டுல போய் காமிப்போம் ஒரு காலத்துல. அந்த பாலத்தை தாண்டி வலதுபுறத்தில் ஒரு லைன் வீட்டுல அப்ப இருந்தாங்க தனுஷ்கோடி எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி. நானும் உதயசங்கர் கோணங்கி எல்லாம் போய் அப்போ கதைகள் கொடுத்து விமர்சனங்கள் வாங்கிய அந்த பழைய நினைவுகள்லாம் வருகிறது. இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான முறையிலே கலை இலக்கிய பெருமன்ற
பல்வேறு கிளைகளையும் ஒருங்கிணைத்து இணைய வழியிலும் ஒருங்கிணைத்து இப்படி ரொம்ப அருமையான சில செயல்களை செய்துட்டு இருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கீராவோடு பழகிய தோழர்களோடு அவர்களுடைய அனுபவங்களை பேசுவதற்காக இன்றைக்கு அழைத்திருக்கிறார்கள். கீராவை எனக்கு என்னுடைய 18 அல்லது 19வது வயதில் இருந்து எனக்கு தெரியும். கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்திலே உதயசங்கர், நானு, சாரதி எல்லாரும் கையெழுத்து பத்திரிகை நடத்தினோம். அப்போ கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது அதை காண்பிப்பதற்காக மாரிஸ் இடசெவலுக்கு கூட்டு போனார். ஓவியர் மாரிஸ் இப்பவும் கோயில்பேட்டில் தான் இருக்கிறாரு. அவரு தான் எங்களை இடசெவலுக்கு கூட்டு போனாரு. அப்படிதான் பழக்கம். ஆனால் அதற்கு முன்பே கீரா கோயில்பட்டிக்கு அடிக்கடி வருவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அதற்கு முன்பே என்னுடைய சகோதரர் RS மணி, பால்வண்ணம், ஜவகர், கோபால்சாமி இவங்க 4 பேர் அணி ரொம்ப முக்கியமானது. இவர்கள் கீராவோடு மிக நெருக்கமான தொடர்புடையவர்கள். உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்க கூடும். கீராவும் கு. அழகிரிசாமியும் ஒரே தெருவை சேர்ந்தவர்கள், அடுத்தடுத்த வீடு, ஒரே இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள். கு. அழகிரிசாமி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடசெவல் செயலாளராக இருந்தார். விவசாய சங்கத்தினுடைய செயலாளராக கீரா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த 73, 74 வாக்குல கீரா பாம்பு கடிபட்டு கோயில்பட்டி மருத்துவமனையில் சேர்க்கும் போது அவரை பாதுகாத்தவர்கள் தோழர் பால்வண்ணம், RS மணி, கோபால்சாமி, ஜவஹர் இவங்கெல்லாம் கூடயே இருந்து அவரை பாதுகாத்தாங்க. ஏன்னா இன்றைக்கு என்னதான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைனாலும் சில மாத்திரைகள், சில மருந்துகள் வெளியே இருந்து எல்லாம் வாங்கி தர வேண்டியிருக்கும். தோழர் பால்வண்ணம் தன்னுடைய கையில இருக்க மோதிரத்தை அடகு வச்சு அந்த நேரத்துல மருத்துவ செலவுக்காக கொடுத்தாரு. அது கீராவுக்கே தெரியாது. கீராவுனுடைய 95வது பிறந்த நாள் புதுச்சேரியில நடக்கும்போது அந்த பொது மேடையில இதை நான் சொன்னேன். எப்பா, கணவதி அம்மா கூட என்கிட்ட இதை சொல்லவே இல்லையே அப்படி ஒரு விஷயத்த நடந்ததுன்னு. பால்வண்ணம் அப்படியா செஞ்சிருக்கா எனக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, அவரோடு பழகக்கூடிய மிக பழகிய மிக அற்புதமான தோழர்கள் எல்லாம் கோவில்பட்டியில இருந்தாங்க. அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. ஆரம்ப காலத்துல கீரா எழுதிய கதைகளை பற்றியெல்லாம் இவர்கள் விவாதிப்பார்கள். இந்த கதை எழுதுவாரு, அங்க தேவதச்சனை பார்க்க வருவாரு, பால்வண்ணத்தை பார்க்க வருவாரு, RS மணி இவங்களை எல்லாம் பார்க்க வரும்போது இனாமணியாச்சியில ஒரு வீட்டுல வச்சு அவங்க பேசுவாங்க. இல்லாட்டா ஜவஹர் வீட்டுல வச்சு இந்த சிறுகதைகளை விமர்சனம் செய்வாங்க. கரண்ட் என்று ஒரு சிறுகதை எழுதியிருந்தார் கீரா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கதை சொல்லல கூட அது வந்திருக்கும். இந்த கரண்ட் கதையில விவசாயிக்கு எப்படி இந்த கிராமத்து விவசாயி ஒரு EB ஆபீஸுக்கு வந்துட்டு போற கதை தான் அது. அவரு சாதாரணமா கமல கிணறு தான் வச்சிருப்பாரு. ஆனால் எல்லார் வீடுகள்லயும், எல்லார் கிணறுகள்லயும், எல்லா வயக்காடுகள்லயும் பம்பு செட்டு வைங்க அப்படின்னு அரசாங்கம் சொன்னதுனால கடனை வாங்கி பம்பு செட்டு வச்சு அதுக்கு வட்டி கட்ட முடியாம, அதுக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாத அளவுக்கு படக்கூடிய துயரங்களை எல்லாம் அவர் எழுதியிருப்பாரு. இப்போ எலக்ட்ரிக் பில் அந்த அதிகாரியை பாக்குறதுக்காக வருவார். மின்சாரம் கொடுக்கறதே ராத்திரி கொடுக்காதீங்க ஐயா, பகல்ல கொடுங்க. நள்ளிரவுல 1 மணிக்கு கரண்ட் கொடுப்பாங்க. இலவச மின்சாரம் கிடையாது, துட்டு கொடுக்குள்ள மின்சாரம் அந்த காலத்துல. 68, 70 வாக்குல எழுதின கதையா இருக்கும். இப்போ அதை மனு கொடுக்கறதுக்காக வருவாரு. அப்ப அந்த அதிகாரி முறையா பதில் சொல்ல மாட்டாரு. அவரு நீங்க லெட்டர் கொடுங்க, மனு மாதிரி கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்துல விரக்தியோட அந்த விவசாயி வெளியே வருவாரு. கோயில்பட்டி நகரங்கள்ல மேட்னி ஷோ சினிமா பார்த்துட்டு மக்கள் வருவாங்க. அதாவது பகல்ல மின்சாரம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துங்கிறதெல்லாம் சொல்லுவாரு. பகல்லையே நிறைய இந்த கொஞ்சம் சாயந்தர நேரம் ஆயிரும், தெருக்கள்ல அலங்கார விளக்குகள்லாம் ஜொலிக்கும். அதெல்லாம் அவரு குறிப்பிட்டே வருவாரு. இவ்வளவு மின்சாரத்தை பகல்ல சினிமாவுக்கு செலவழிக்காங்க, அலங்கார சரவிளக்குகள் தொங்க விடுதாங்க, இதெல்லாமும் அலுவலகத்துல பகல்ல ஃபேன் ஓடுது, லைட் எரியுது. ஆனா விவசாயிக்கு ஒரு தக்க நேரத்துல, பகல் நேரத்துல மின்சாரம் கொடுக்க மாட்டாங்களேங்கிற கோபத்துல
இந்த டிரான்ஸ்பார்மரை பார்த்து கள்ள கொண்டு எறிவார். அப்படி கூட அந்த கதை முடியும். துவக்கத்துல அது அப்படிதான் இருந்தது. பிறகு அதை சில மாற்றங்கள்லாம் செஞ்சார். அப்போ அந்த கள்ளக்குண்டி எறியது வேண்டாம், அது எழுதலாமா வேண்டாமாங்கிற விவாதம் எல்லாம் வந்து நண்பர்களோடு விவாதித்த கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சீரா அவர்களோடு ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை கோயில்பட்டியிலே தோழர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். கீராவுக்கு வந்து எங்களுடைய கையெழுத்து பத்திரிகை உதயசங்கர் பேசும்போது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்னுடைய முட்டுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கையெழுத்து பத்திரிகை கல்லூரியில் படிக்கும்போது காமிச்சோம். படிச்சுட்டு புரட்டி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா லே அவுட் எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு இளைஞர்கள் அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இப்படி வருவது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில புஸ்தகங்கள்லாம் படிக்க கொடுத்தாரு. ஆனால் அவரை சந்திக்கும் போதே வந்து கதவு, வேட்டி போன்ற சிறுகதையெல்லாம் நாங்க படிச்சிருந்தோம். ஒரு 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 சிறுவர்களுடைய விளையாட்டு மாதிரி இருக்கும். அது சிறுவருக்குள்ள கதையா பெரியவர்களுக்குள்ள கதையா என்று சொல்ல முடியாத மாதிரி அந்த கதையை எழுதியிருப்பாரு. அது எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான கதை. அந்த கதையினுடைய பின்னணியை பற்றி எல்லாம் கேட்கும்போது கீரா என்னிடம் சொல்லியிருக்கிறார். என்னுடைய நேர்காணல் சொன்னா ஆச்சரியமா இருக்கும். 5.5 மணி நேரம் தொலைபேசியிலே எடுத்த நேர்காணல் அது. இந்த கொரோனா நோய் தொற்று காலத்துல இங்க இருந்து தொலைபேசியிலேயே அவர்கிட்ட பேசினேன். கைபேசியில பேசின 5.5 மணி நேரம் இன்டர்வியூ 2 ஸ்பெல்லா இருக்கும். அதை எடுத்து அதுதான் நான் நூல் வடிவமாக்கினேன். அப்போ அந்த அவருடைய இந்த கடந்த கால வரலாறுகள், முதல்ல எழுதின கோவல்ல கிராமம் பற்றி இப்படி பல்வேறு தகவல்களை எல்லாம் அவரு சொல்லியிருக்கிறார். அப்போ அப்போ சொன்னாரு, எப்பா நான் ஒரு பெரிய நேர்காணல் கொடுத்துட்டேன், இனிமே எனக்கு இவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்குமான்னு எனக்கே தெரியல. இந்த அளவுக்கு நினைவாற்றலோடு அடுத்த நேர்காணல் வேற யாருக்கும் கொடுப்பேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு. நேமா அதுதான் அவருடைய கடைசி நேர்காணல். ஒரு மிக நீண்ட முழுமையான நேர்காணல் என்று சொன்னால் அந்த 2020 டிசம்பர் என்று நினைக்கிறேன். நவம்பரோ டிசம்பரோ எடுத்தேன். புத்தகம் பேசுது நாளிதழுக்காக, புத்தகம் பேசுது மாத இதழுக்காக நான் எடுத்த நேர்காணல். அதுல ஏராளமான விஷயங்களே அவரு சொல்லியிருப்பாரு. அதாவது கீரா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மனிதர் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் மட்டும் படித்தவர். ஆனால் 50,000 பக்கங்கள்ல கதைகள் எழுதியிருக்காரு, நாவல் எழுதியிருக்காரு, கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, கடிதங்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் அகராதி, கர்சன் சொல் அகராதி, அவர் பன்முகத்தன்மையோடு ஒரு 5ஆம் வகுப்பு படித்த ஒருவர் வந்து 50,000 பக்கங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி வந்திருக்கிறது. இன்னும் வெளியீடாக இப்போ மொத்தமாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வாசிக்கும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு ஏற்படுகிறது. இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு. ஏன்னா இந்த இனவரைவியல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இப்போ உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த கோட்பாடெல்லாம் உருவாவதற்கு முன்பே ஒரு சமூகத்தை பற்றி ஆய்வு செய்து முழுமையாக எழுதுவதுதான் அந்த இனவரைவியல் கோட்பாடு. ஆனால் இந்த கோட்பாடெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் கோவல்ல கிராமம் போன்ற கோவல்லபுரத்து மக்கள் இதெல்லாம் அவர் எழுதி முடிச்சிட்டார். அவருக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த நீங்க சொல்லக்கூடிய நாம வரையறுக்கக்கூடிய இந்த கோட்பாடு, பிலாசபி, அதனுடைய கண்டென்ட் இதை பத்தி எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் மிக குறைந்த படிப்பு தான் படிச்சிருக்காரு. ஆனால் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு இவ்வளவு நுட்பமாக விவசாயியினுடைய பாடுகளை எல்லாம் இவ்வளவு நேர்த்தியாக பறவைகளை பற்றி, விலங்குகளை பற்றி, மனிதர்களை பற்றி, சீனி நாயக்கர், அந்தமான நாயக்கர், இப்படி ஏகப்பட்ட நாயக்கர்கள் அவருடைய கதைகள் வருவாங்க. அவர்களுடைய நுண்மான் நுழைகுளம் இருக்க அதெல்லாம் வாசிக்க வாசிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை உண்டாகும். அதாவது ஆப்பிரிக்கால வந்து நூயர் இன மக்கள்னு ஒரு பழங்குடியில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆயர்குடிகள். உலகத்திலே ஒரு தொன்மையான ஆயர்குடி மக்கள்னா அந்த நூயர் இன குழுவை தான் சொல்லுவாங்க. அதாவது அவர்களிடம் அவ்வளவு விதவிதமான பழக்க வழக்கங்கள், தொன்மையான விஷயங்கள்லாம் அவர்களிடம் தான் கத்துக்கணும் அப்படின்னு பொதுவாக இன வரவியலாளர் சொல்லுவாங்க. ஆனால் ஐயா நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க.
அப்போ அந்த நூயர் இன மக்கள் தான் தொன்மையான ஆயர்குடி மக்கள்னு பொதுவாக கருத்து இருக்குது. ஏன்னா அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய விலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ப்பு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் கீராவினுடைய கிடை என்ற நாவல் குறுநாவலை வாசித்த பிறகு அதற்கெல்லாம் முந்தி தமிழர்களுடைய இனம் இருந்திருக்கிறதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 27 வகையான ஆடுகளை பற்றி சொல்வார். நமக்கு தெரிஞ்சது வெள்ளாடு, வரையாடு, இப்படி 1-2 ஆடுகள் தான். ஆனா அவர் சொல்லக்கூடிய ஆடுகள் 27 வகையான ஆடுகள் வந்து எப்படி இந்த மனுஷன் யாரை கேட்டு எழுதினாரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு ஆடுகள், அந்த மொய்னா என்ன, இந்த ஒரு மொயில எத்தனை ஆடுகள் இருக்கும் அப்படின்னு அந்த கிடை நாவல்ல அவர் சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் முறை. ஒரு கிடை போடுவது அப்படின்னா வயக்காடுகள்ல போய் ஆடுகளை வச்சு இந்த சாணம் போடுவது, சிறுநீர் கழிப்பது, அதெல்லாம் வச்சு எப்படி வந்து ஒரு நிலத்தை வளமாக்குவது, அங்க வந்து எப்படி வந்து காலையில் வந்து குழந்தைகளுக்கு பால் வாங்குறதுக்கு வருவாங்க, அவங்கள்ட்ட காசு வாங்காம கொஞ்சம் கொடுக்கறது, சங்கில கொடுக்கறது, இப்படியான விஷயங்கள்லாம் அந்த கிடைங்கிற நாவல் படிக்கும்போது தெரியும். இப்ப இந்த நூயர் இன மக்களை காட்டிலும் தொன்மையான பழங்குடி மக்கள் தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வகையான அவர் சொல்லக்கூடிய சில பறவை இனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த பறவை சட்டுனுக்கு பேர் மறந்து போச்சு. வல்லையத்தான் பறவைன்னு ஒரு பறவை பத்தி அவர் பேசும்போது சொல்லுவார். பிஞ்சுகள் என்ற சிறு குறுநாவல்ல சொல்லுவாரு. அது வானத்துல போகக்கூடிய ஒரு ஒரு ராட்சச பறவை மாதிரி. அதை வந்து நம்ம வேட்டை நாயை பயன்படுத்துற மாதிரி அந்த வல்லையத்தான் பறவையை நம்ம பழக்க முடியும் அப்படிங்கிறார் கீரா. அது நம்ம கையில வச்சிருந்தோம்னு வைங்க, அந்த வல்லையத்தான் பறவைய ஒரு ஒரு புறா மாதிரி நம்ம வச்சிருந்தோம்னு வைங்க, மேல புறா கூட்டங்கள் பறக்குது, ஒரு கூட்டமா போகுதுன்னா வல்லையத்தான் பறவையை ஏவி விட்டோம்னு வைங்க, வேட்டை நாயை ஏவுற மாதிரி அப்படின்னா போறோம். அது இங்க இருந்து பறந்து போய் சட 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 சடன்னு ஒரு தட்டு தட்டுமா. பறவைகள் பூரா பொத்து 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 பொத்துன்னு ஒரே நேரத்துல 30-40 பறவைகள் கீழே வந்து தரையில வந்து விழும் அடிச்ச வேகத்துல. அப்புறம் பூரா சாக்குல அள்ளி புறக்கி போட்டு போக வேண்டியதான். ஆனா அந்த வல்லையத்தான் பறவை இங்க இருந்து மேல போயிட்டு திருப்பி வருது இல்லையா, அது வந்த வேகத்துக்கு நம்ம கையில வந்து உட்கார்ந்தா அல்லது நம்ம மேல வந்து பட்டா அதோட கால் நகங்கள் அது வந்து பட்டானா அவ்வளவு கீறிடுமா. அதனால அதுல வந்து நம்ம ஆட்டுத்தோல் அல்லது மாட்டுத்தோல் மாதிரி கையில வந்து ஒரு கவசம் மாதிரி நெஞ்சிலையும் கையிலையும் போட்டாதான் நமக்கு வந்து எந்த கீறலும் இல்லாம தப்பிக்க முடியும். இல்லாட்டா அது வலுவா வந்து நம்முடைய எலும்பு முறிஞ்சு போகும். அந்த அளவுக்கு அது ஒரு போர்ஸா உள்ள பறவை அப்படின்னு வல்லையத்தான் பறவை பத்தி சொல்றாரு. இப்படி அவர் சொல்லக்கூடிய பறவைகள் அந்த 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 பிஞ்சுகள் அவனுக்கு குழந்தைகளுக்காக எழுந்தது. ஒரு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகாம அவனுக்கு அம்மை போட்டு வீட்டிலேயே கிடப்பான், சுகவாசியா இருப்பான், காக்கா முட்டை எடுப்பான், முட்டைகளை ரொம்ப அந்த ஸ்டாம்பு சேகரிக்கிற மாதிரி முட்டைகளை சேகரிச்சுட்டு இருப்பான். காக்கா முட்டை, மயில் முட்டை, கோழி முட்டை, குருவி முட்டை, இப்படி இப்படியான முட்டைகளையா சேகரிச்சுட்டு இருப்பான். அது அவனுக்கு வந்து இதான் ஜோலி. அவன் வந்து அவனை பற்றி கதைதான். கடைசியில ஒரு பெரியவர் வந்து எப்படி இந்த ஈசலை வறுத்து சாப்பிடுவார் அவரு, ஒரு நாய்க்கர், சின்ன நாய்க்கர் மாதிரி ஒருத்தர். அவரிடமிருந்து நிறைய ஞானங்களை அவர்தான் இந்த வல்லையத்தான் பறவை பத்தி எல்லாம் என்கிட்ட சொல்லுவார். இப்படி இருவருடைய சம்பாஷணைகளும் கேட்க கேட்க இவ்வளவு தகவல்கள் இருக்கா அப்படின்னு நம்ம இந்த காக்காயை நம்மளும் பாக்குறோம், கீராவும் பாக்குறாரு. காக்கா வந்து ஒழுங்கா குளிக்காதான், ஒழுங்கா குளிக்கிற பறவைன்னு சொல்லி அவரு ஒரு பறவை சொல்லுவாரு. மைனாக்கள் வந்து ஒழுங்கா குளிக்கும் அப்படிம்பாரு. மைனாக்கள் வந்து நம்மள மாதிரி பேசும் அப்படிம்பாரு. கோழிகள் என்ன மாதிரியான மொழி, கோழிக்கு 7-8 சொற்கள் இருக்கு அப்படிம்பாரு. அப்படின்னு அந்த அந்த கீன்னா அதுக்கு என்ன அர்த்தம், அபாயம் வருதுன்னா என்ன, எப்படி குரல் கொடுக்கும், குஞ்சுகளை வந்து உள்ளவா, நமக்கு எதிரி வாரான், பருந்து கள்ளப்பறாந்து வருதுன்னா அதுக்கு ஒரு குரல். இப்படி இந்த பறவைகளுடைய சொற்களை எல்லாம் எழுதுகிறார். அப்படி ஒரு 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 கிராமத்தில் வீட்டுல இருந்துகிட்டு இவர் விவசாயம் எல்லாம் எப்படி பார்த்திருப்பாருன்னு நமக்கு யோசனையா இருக்கும். ஏன்னா அவர் அவ்வளவு சுவாரஸ்யமாக இவ்வளவு கதைகளை தன்னுடைய எழுத்திலே பதிவு செய்திருக்கிறாரு. கிராமத்து சம்சாரிகளுடைய வாழ்க்கையை அவ்வளவு அற்புதமா அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி வட்டார எழுத்துக்கள்ல வந்து அவரு
மக்களுடைய அவருடைய மொழி கோட்பாடே என்னன்னு பாத்தீங்கன்னா, வாய்மொழி மரபு கோட்பாடு தான் அவருடைய. எப்படி மக்கள் பேசுறோமோ அந்த மொழியிலேயே எழுதுதல், பேசுவது போல் எழுதுதல் தான் கீராவுடைய மொழி கோட்பாடு. அதை கடைசி வரைக்கும் அவர் செஞ்சிருந்தார். அதனாலதான் சில சமயத்துல அது ஒரு தனி கதை அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? பேசும்போது தனின்னா நீய வந்து இழுத்து சுழிச்சிருவாரு. தனி அப்படின்னு போடுவார், தனி அப்படின்னு இழுப்பாரு. பெரிய அப்படின்னா பேரி ஈய அப்படின்னு போடுவார். இதெல்லாம் வந்து நம்ம மொழிகள்ல அப்படிலாம் எழுதுவதற்கு இடம் இல்லை. ஆனா அவரு எழுதுவார். இந்த அவரு மொழி நமக்கு உட்பட்டுதான். நம்ம எப்படி பேசுறோமோ அதே மாதிரி எழுதலாம் அப்படிங்கறதுதான் அவருடைய பழக்கம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தஞ்சாவூர்ல போன ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவார். தஞ்சை கோயில் இருக்க ஒரு 2 பேரு சாப்பிட்டுட்டு, நல்ல திவ்யமா சாப்பிட்டுட்டு, சரி ஒரு வெத்தலை பாக்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நடந்து போனாங்களாம். பக்கத்துல இருக்க வெத்தலை பாக்கு கடையில போய் பாக்கு பொட்டலம், இளந்தளிர் வெத்தலை, பிறகு வாசனை சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டுட்டு வாங்கிட்டு பேசிக்கிட்டே மெதுவா நடந்திருக்காங்க. அப்போ ஒரு பின்னால இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அண்ணாஜி நீங்க எந்த ஊர்னு சொல்லியே, சொன்னீங்கன்னா நான் ஊருக்கே வந்து துட்டு வாங்கிக்கிருவேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கான். அதாவது இந்த கடைக்காரரு துட்டு கொடுக்கலங்கிறத எவ்வளவு நாசூக்கா சொல்றாரு அப்படின்னு அதை எழுத பார்த்த உடனே நண்பர் ஒருத்தர் போன்ல பேசியிருக்காரு. அடாடா இன்னும் ஒரு பண்பாடான ஒரு பேச்சு, இங்க இருந்து தஞ்சாவூருக்கே போய் இந்த கடைக்காரரை போய் பாராட்டலாமே அப்படின்னு கீரை எழுதியிருப்பார். இதுதான் அவற்றை உள்ள ஒரு விசேஷம். இந்த மாதிரியான மக்கள் வந்து எவ்வளவு நாசூக்காக பேசுகிறார்கள். அதுல கள்ளங்கவடம் எல்லாம் கிடையாது. ஆனா அத ரூபா கொடுக்கலங்கிறத இப்படி கேட்கிற ஒரு பாணி இருக்கு இல்லையா? இது மக்களை கூர்ந்து அவதானித்து அதை அதை ரசனையோடு பார்ப்பது. இது அவருக்கு எப்படி வந்ததுன்னா, ரசிகமணி டிகேசியிடம் இருந்து வந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ரசிகமணியோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர். அவர் வந்து தென்காசியில குற்றாலத்துல இருந்தாரு. அவருக்கு இந்த கம்பராமாயணத்தை எப்படி ரசனையோடு அணுகுவது அப்படிங்கிறதுல ரொம்ப இது உண்டு. அவரோட அந்த கூட்டங்கள்ல இவரும் போய் அடிக்கடி கலந்துக்குருவார். கீராவுக்கு வந்து எழுதுவதை விட பேசுவது ரொம்ப பிடிக்கும். நீங்க போயிட்டீங்கன்னா எழுதி வச்ச சில பேருக்கு நம்மளுக்கு எரிச்சல் வந்துடும். ஒரு சில எழுத்தாளர்கள் இல்லைன்னா எழுதிட்டு இருக்கும்போது போனீங்கன்னா நீங்க மூட் அவுட் ஆயிடுவாங்க. நான் ஒரு முக்கியமான ஜோலியில இருக்கேன், நீங்க இப்ப வந்து கெடுத்தீங்களேங்கிறது அந்த முகத்திலேயே அந்த வெளிப்பாடு தெரியும். ஆனால் கீரா அப்படி கிடையாது. நம்ம போயிட்டோம்னா எழுதிட்டு இருக்க பேப்பரு பேடு எல்லாம் தனியா வச்சுட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்கார வச்சு கருப்பட்டி காப்பி கொடுப்பாரு, காரச்சேவு அல்லது பக்கோடா எதையாவது வச்சு சாப்பிட சொல்லி மோர் கொடுப்பாரு. அந்த மாதிரி கதைகள் நிறைய சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய கீரா வந்து ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி இன்னைக்கு அவருடைய கதைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்க இணையத்துல நிறைய நண்பர்கள் தோழர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் கீராவிடம் கதை கேட்டவன் நானும் நண்பர் உதயசங்கர் சாரதி எல்லாமே அவர் கதை சொல்லி கேட்கணும். அவர் கதையவே அவர் சொல்லி கேட்கணும். அந்த ஒரு இந்த அளவிலே மிக அற்புதமாக அவர் கதை சொல்வார். அப்போ அவருடைய கோவள்ள கிராமம் வந்து ஒரு 8 ஆண்டுகளாக எழுதி அத அது கொஞ்சம் கொஞ்சமா எழுதியிருக்காரு. அது எழுதி வெளியே வரும்போது ஒரு போட்டிக்கு அனுப்புனாரு. அந்த போட்டிக்கு அனுப்புறவங்க இது நல்லா இருக்கு ஆனா கெட்ட வார்த்தையா இருக்கு அப்படின்ட்டாங்க. கெட்ட வார்த்தையா? இது மக்கள் பேசுற வார்த்தை தானே இருக்காரு. இல்ல இல்ல சில வார்த்தைகளை எல்லாம் நீக்கணும்னா இந்த நாவலா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீக்க முடியாதுன்ட்டாரு. ஒரு இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஆஹா அதெல்லாம் எங்க மக்கள் ஒரு தடவை அன்றாடம் 50 தடவை பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அதுல இருக்கு. அதுக்கு கெட்ட அர்த்தம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு அந்த நாவல் கோவள்ள கிராமம் வெளியே வருது. அது பெரிய அளவிலே பேசப்படுகிறது. ஆனால் என்னன்னா அந்த கோவள்ள கிராமம் வந்த புதுசுல அது பெரிய அளவிற்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எழுத்தாளர்களா. அதாவது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா படைப்பாளிகள் வந்து இது என்ன கதை, இல்ல எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம், ஒரு கதாநாயகன் கதாநாயகி மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம கதை ஒரு மாதிரி பிளைனா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஈவன் சுந்தர ராமசாமி கூட இது நாவல்னு சொல்ல முடியாது, இது நல்லா இருக்கு ரசிச்சு படிக்கலாம், ஆனா இது நாவல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாகர்கோவில்ல போய் ஒரு கூட்டம் நடக்கும் போது சொல்லியிருக்காரு. ஆனா கீராவுடைய ஒரு விஷயம் என்னன்னா எதையுமே முகம் கடிந்து பேச மாட்டாரு. இப்ப ஒருத்தர் சொல்ல நீங்க ஒரு கூட்டம் போட்டு ஒரு 50 பேரை கூப்பிட்டு இது நாவலே இல்லை இது என்னையா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அவர் கோவம் வராது. கீராவுக்கு கோவம் வராது. அவர் ஒரே வார்த்தை மெய்தியா சொல்லிட்டாரு. நான் வந்து நாவல்னு இதை எழுதியிருக்கேன்.
மக்களும் அடிச்சிட்டாங்க, நாவலை அடிச்சிட்டாங்க. தமிழ் சமூகத்துக்கு நான் கொடுத்துட்டேன். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறட்டும். இல்ல மக்களே வந்து இல்லப்பா இதெல்லாம் நாவல் கிடையாது அப்படின்னு சொன்னா நான் பேனாவை எடுத்து தூர வச்சிருந்தேன். மக்களே முடிவு பண்ணட்டுமே அப்படின்னு அவரு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவலக்கிராமம் அத்தனை பிரதிகள் வித்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்த கோவலபுரத்து மக்களுக்கு தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. விருதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க. ஆனால் அந்த அதில் வரக்கூடிய சென்னாதேவியை அவர் வர்ணிக்கக்கூடிய விஷயமாகட்டும், ஆந்திராவிலிருந்து கம்மவார் என்ற ஒரு இனக்குழு இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்து இடசெவலை தான் அவர் கோவலபுராமம்னு புனை பேர்ல எழுதுறாரு. இங்க வந்து குடிபெயர்ந்த அந்த கம்மவார் சமூகம், நாயக்கர் சமூகம் வந்து இடம்பெயர்ந்ததுதான் அவர் எழுதுறாரு. அதுல வரக்கூடிய அந்த சென்னாதேவியை அவர் வர்ணிக்கக்கூடிய பகுதியெல்லாம் அப்பா அப்படி ஒரு அற்புதமான ஒரு, அதாவது ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை வர்ணிக்கலாம், அது எல்லாம் நம்ம படிச்சுதான். ஆனா சென்னாதேவி அவ சிரிச்சான்னா அந்த இடம் முழுக்க அந்த சிரிப்பினுடைய அலைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிம்பாரு. அவ்வளவு அவ்வளவு அழகா சிரிப்பா, அவ பேசினுடைய குரல் அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும். அஹ் அப்படின்னு அவர் வர்ணிக்கும் போது அந்த இடமே, அந்த சுற்று வட்டாரமே வந்து அமைதியா இருக்கும், கடல் அலை போல இருக்கும். இதா இருக்கும், அந்த அந்த இடமே கலகலப்பா இருக்கும் அப்படிலாம் அவர் சொல்லிட்டு, அவள் மூக்குல இருக்கக்கூடிய அந்த இந்த அணிகளை, மூக்குத்தி இல்ல, இந்த அந்த சட்டுன்னு இந்த பேர் சொல்ல தெரியல, மூக்குல தொங்கட்டான் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. இப்படி வந்து இந்த அணிகலனை இந்த மூக்குல வந்து இப்படி தொங்க விடணும்னு ஒரு புல்லாக்கு அந்த புல்லாக்க பத்தி எழுதும்போது ஒரு ஒரு ஆசாதிக்கு வந்து, ஆசாரின்னு அவங்க இதுக்காக சொல்லலாம், அந்த சமூகம் இப்படி ஒரு கற்பனை மூக்கிலே இப்படி வச்சு இப்படி தொங்க விட்டா அது இப்படி டால் அடிக்கும், அது இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அழகை தரும் அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அவன் எப்பேற்பட்ட ரசனைக்காரனா இருக்க முடியும்னு எழுதிப்பாரு. அந்த பல்லுக்கும் அந்த புல்லாக்குக்கும் போட்டி இருக்குமா அவ்வளவு, அந்த வசீகரத்துல அந்த மினுங்குறது இல்லையா. அந்த சென்னாதேவியை பத்தி அவர் வர்ணிக்கும் போது உண்மையிலேயே சென்னாதேவியை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையை நம்ம மனதுக்குள்ள உருவாக்கி விடுவார். இந்த சென்னாதேவி வர்ற வழியிலேயே திருச்சி பக்கத்துல இறந்து போயிடுவான். அங்கேயே அவளை சமாதி கட்டிட்டு பிறகு எல்லாரும் வருவாங்க. அவர்கள் அந்த காட்டை அழித்து எப்படி ஒரு ஒரு கிராமத்தை உருவாக்குகிறார்கள், என்ன மாதிரியான விலங்குகள் வருகிறது, என்ன மாதிரி பாம்புகள், உடும்பு, மலை உடும்பு, அங்க இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி, பறவைகளை பற்றி அவர் சொல்லக்கூடிய தகவல் இருக்க, அவ்வளவு தகவல்கள் அதை பற்றி எழுதிட்டே இருப்பார் இந்த கோவலக்கிராமம் படிக்க. இந்த இந்த நாவலை எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும். ஒரு சிறுகதையை வாசிக்கும் மாதிரி கோவலக்கிராமத்தினுடைய நாவலை கண்டிப்பாக வாசிக்கணும். அவ்வளவு ஒரு அற்புதமான நாவல். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். கிராவை பற்றி சொன்னோம்னா அவருடைய கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தை அவர் வந்து ஈர்த்துருவாரு. இங்க இருந்து அவரு அவர் வந்து அங்க போறதுல ஏதோ ஒரு வகையில நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன், புதுச்சேரிக்கு போனதுல. ஏனென்றால் என்னுடைய கிளை மேல, நான் வங்கியில் வேலை பார்க்கும்போது என்னுடைய கிளை மேலாளர் பாவாடை ராமமூர்த்தி அப்படிங்கிறவரு கீராவுடைய பரம ரசிகன், வெறியன் அப்படின்னு சொல்லணும். கீரான்னா உயிரை விடுவாரு. அவரு கிளை மேலாளர் கூட்டு போய் நான் அறிமுகப்படுத்திச்சேன். அவருக்கு பக்கத்துல இருக்காரு, நம்முடைய வங்கியினுடைய வாடிக்கையாளர் தான் சொன்ன உடனே அவரு ஜாக்கிங்லயே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. பிறகு அவரோட அடிக்கடி பேச செய்ய, அவருக்கு உதவி செய்ய அப்படின் போது பாண்டிச்சேரியில இருந்து வேங்கட சுப்பிரமணியன் என்ற துணைவேந்தர் வரும்போது அவரை அறிமுகப்படுத்தி, அந்த அறிமுகத்தின் வாயிலா தான் அவரு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தேர்வு பேராசிரியராக போறாரு. முதல்ல கீராவுக்கு தயக்கம் இருந்தது. புதுச்சேரிக்கு எப்படி போக, நம்ம ஒண்ணும் படிச்சால் கிடையாது, 5ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கோம், இவங்க வாட்டுக்கு பேராசிரியர் இருக்காங்களே ஐயா, எனக்கு என்ன தெரியும், நானே மலைக்கு கூட ஒதுங்காதவன் பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. இல்ல இல்ல வாங்க, இல்ல எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, நான் வரல எல்லாம் சொன்னாரு. சர்க்கரை வியாதி எனக்கு இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்த மாத்திரை சாப்பிடுவோம், நீங்க எப்படியாவது வாங்க. அப்போ வந்து 10,000 ரூபாய் சம்பளம், அது பெரிய தொகை. 1990, 99 ஒரு பெரிய தொகை 10,000 என்பது. நீங்க 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அதிகபட்சம் போனா, அதுக்கு மேல உங்களுக்கு இருக்க நேரம் இருக்காது, வந்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே இவரு கடைசியில யோசிச்சாரு. ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி சட்டப்பைக்குள்ளேயே தேதி போடாம வச்சிருப்பாரு. எப்பவாவது நம்மளுக்கு பிடிக்கல, தோணலைன்னு சொன்னா இதை கடிதத்தை கொடுத்துட்டு பெட்டி கொடுக்கையோட திரும்பி வந்துருவோம்னு சொல்லிட்டு போனவர் தான். கடைசியில் இறுதி வரை அவரு புதுச்சேரியில தான் இருந்தாரு. புதுச்சேரியில் போனாலும் புதுச்சேரியில் இருந்து கொண்டு புதுச்சேரி வட்டார வழக்குகளுடைய சொல்லகராதி உருவாக்குனாரு.
அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எல்லாம் மனசில் உள்வாங்கி அங்க இருக்கக்கூடிய புதுச்சேரி கதைகள், வட்டார கதைகள்னு ஒண்ணு தொகுத்தாரு. எப்படி இங்க கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கினாரோ, எழுத்தாளர் உதயசங்கர் நம்ம டீட்டெயிலா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதனாக தமிழ்நாட்டிலேயே முதலாக எந்த அதனுடைய முன்னுதாரணத்தையும் பின்பற்றாமல், அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒரு ஒரு அகராதியை உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அது சில படங்கள் போடணும், சில இதுக்கு வந்து இன்னொரு சொல்ல கொடுக்கணும், அதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கும், பல்வேறு பொருட்களை சேர்த்து கொடுக்கணும், இப்படி பல இதெல்லாம் இருக்கு. அதுக்குன்னு சில இதெல்லாம் வரைமுறைகள்லாம் இருக்கு. அவருக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இந்த வார்த்தைகளை போடுவாரு, அதுக்கு அர்த்தம் எழுதுவாரு, தேவைப்பட்ட சில படங்கள் போடுவாரு. இப்படியான தொகுத்து கொண்டு வந்த அந்த கரிசல் சொல்லகராதி 82, 83ல வந்தது. அது ஒரு முக்கியமான ஒரு முயற்சி. அதை தொடர்ந்து அன்னைக்கு கொங்கு வட்டாரம் அல்லது பல்வேறு வட்டார நடுநாட்டு அகராதி, பிறகு கண்மணி குணசேகரன் கொண்டு வந்தது, பிறகு பெருமாள் முருகன் கொண்டு வந்தது, இப்படி பல்வேறு அகராதிகள்லாம் வட்டாரம் சார்ந்து பல்வேறு அகராதிகள் வந்தது. அதற்கெல்லாம் முன்னோடி வந்து கீரா தான். அப்போ அவரு கீராவோடு பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அவ்வளவு தகவல் கிடைக்கும். எப்படி பிற்காலத்திலே தோப்பா அவர்களோடு பேசும்போது எப்படி புதிய புதிய தகவல் கிடைத்ததோ, அதே மாதிரி கீரா அவர்களிடம் பேசும்போது நம்மிடமிருந்தும் நிறைய தகவல்களை கிரகிச்சுக்குவார். அதான் ரொம்ப முக்கியம். இவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அவர் நினைக்க மாட்டாரு. நம்ம பேசும்போது ஏதாவது புது வார்த்தை சொன்னோம்னா அது என்னது இன்னொரு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. அதுதான் அவற்று உள்ளது. உடனே பென்சில் வச்சு குறிச்சுக்குவார். கையில சட்டப்பைக்குள்ள ஒரு பேப்பர் வச்சுப்பாரு, பென்சில் குறிச்சுக்குவார். இப்படி அவரு அவரு தயாரிப்புகள்லாம் நிறைய வச்சுதான் இப்ப நிறைய நன்றியோடு நினைவு கூறுவார். அவர் ஏதாவது புத்தகமாக போட்டா அது எப்படின்னா, பேராசிரியர் வானமாமலையிடம் கற்றுக்கொண்ட பாடம். வானமாமலை அவர்கள் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மிகச்சிறந்த ஒரு நாட்டார் ஆய்வாளர், நாட்டார் பாடல்களை தொகுத்தவர், பாளையங்கோட்டையில இருந்தவர். அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு அவருக்கு பல்வேறு நண்பர்கள் தமிழ்நாடு முழுவதும் நாட்டார் பாடல்களை தொகுத்து கொடுத்தாங்க. அவர் நாட்டார் பாடல்கள் எந்த வட்டாரத்தில் உள்ள பாடல், இந்த பாடலுக்கு ஒரு சுருக்கமான ஒரு அர்த்தம், அந்த பாடலை அனுப்பியவர் யார் அப்படிங்கிறத பதிஞ்சிருவார். கீழே தான் அவர் வேற போடுவார். மற்றவர்களை மாதிரி அனுப்பினவங்க பேரெல்லாம் கட் பண்ணிட்டு இல்ல வார்த்தைகளை திருத்துவதோ, அது சில வார்த்தைகள் கொச்சையாக கூட இருக்கும், ஆனாலும் கூட அதை அப்படியே போட்டு மக்கள் பேசக்கூடிய மொழி அவ்வளவுதான், அதை அப்படியே போட்டு அந்த தொகுத்தவர் பேரை போட்டு அதுக்கு பிறகு தான் அவர் பேரை போடுவார். அதே மாதிரிதான் கீரா அவர்கள் நீங்க ஒரு சின்ன விவகாரம் செஞ்சாலும் உங்களை ஞாபகமா அதனுடைய அணிந்துரையில அல்லது முன்னுரையில நினைவு கூர்ந்து எழுதுவார். அதான் கீராவுடைய பழக்கம். இப்படி அவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். ஒரு நாவல் பிறந்த கதை, மக்களுடைய பேச்சு மொழியில எப்படி நாவல் வந்தது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இங்கிலாந்துல வந்து ஒரு சுருக்கமா எவ்வளவு நேரம் வரைக்கும் சார் முடிச்சிடலாமா சார்? தோழர் நீங்க பேசுங்க. அதாவது எல்லாருக்கும் நாங்க 20ல இருந்து 30 நிமிடம்னு ஒரு வரையில வச்சிருந்தாலும் நீங்க நிறைய செய்திகள் சொல்றீங்க, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது புதிய செய்திகளை கேட்கும் போது ஒரு 1/4 மணி நேரம் கூட போறதுல ஒன்றும் தவறு இல்லை, எடுத்து. சரி, இன்னொரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டுமா? நன்றி நன்றி நன்றி. சரி, ஏன்னா அடுத்து கதை வேற சொல்ல வேண்டியிருக்கு, அங்கனம்ங்கிற கதைய தோழர், அதுக்காக நம்ம நவநீதன் அவர்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நண்பர்களே, இங்கிலாந்துல வந்து ஒரு நாவல் பிறந்த கதைன்னு அவர் சொல்லுவார், கீரா சொல்லுவார். ஒரு அம்மா அப்போ வந்து படிப்பறிவு அதிகம் இல்லாத பெண்களுமே அப்ப படிப்பறிவு இல்லை, இங்கிலாந்துலயுமே அப்படித்தான் இருந்திருக்கு. அப்போ ஒரு அம்மா அங்க வந்து இராணுவத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய கணவனுக்கு ஒரு அம்மா வந்து கடிதம் எழுத தெரியாது. அதனால வந்து ஒருத்தர் டைப் அடிச்சு தருவார். அவர்கிட்ட வந்து இந்த அம்மா சொல்ல சொல்ல அவர் டைப் அடிப்பாரு, பிறகு காசு வாங்கிக்குவார். இவ்வளவு செலவுக்கு இவ்வளவு ரூபா கொடுங்கன்னா வாங்கணும்னா அதை தபால்ல ஒட்டி அனுப்பிடலாம். அந்த அம்மா வந்து சொல்லுது, அது சொல்ல சொல்ல இவர் அடிச்சுட்டே வர்றாரு. சரி, நான் சொன்னதெல்லாம் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க, திருப்பி வாசிங்க அப்படிங்குது. அவர் வாசிக்காரு. இது என்னது, நான் இப்படி உங்க சொல்லவே இல்லையே, இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லவே இல்லையே அப்படிங்காரு. நீங்க சொன்னதனமா நான் அடிச்சிருக்கேன். இல்ல, நான் இப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ன உடனே பிறகு இந்த அம்மா எப்படி பேசுச்சோ அதே மொழியில திருப்பி அடிக்காரு. இதுதான் நான் சொன்னது, நீங்க என்னமோ அவரு இலக்கணத்தை எல்லாம் சுத்தமா திருத்தி இந்த அம்மா பேசுனதெல்லாம் தூய தமிழ்ல சொல்ற மாதிரி தூய ஆங்கிலத்துல எழுதி அடிச்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி இப்பதான் நீங்க அடிச்சிருக்கீங்க, அதனால நான் உங்களுக்கு ரூபா தாரேன்னு சொல்லுது. இதை போய் அவர் வீட்டுல போய் தன்னுடைய லஞ்ச் டயத்துல அந்த 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 டைப் அடிச்சார் இல்லையா,
தன்னுடைய மகளிடம் பேசும்போது இந்த மாதிரி இப்படி ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்தது, இந்த அம்மா சொல்ல சொல்ல நான் டைப் படிச்சேன். அப்புறம் இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த அம்மா சண்டை போட்டது, நான் இப்படி சொல்லலையேன்னு. அதற்கு பிறகு அது பேசிய அந்த பேச்சு வழக்கிலேயே நான் மறுபடியும் திருப்பி டைப் படிச்ச பிறகு அந்த அம்மா ஏத்துக்கிடுச்சின்னு சொன்ன உடனே, இதே நீங்க நாவலா எழுதலாமே அப்படின்னு சொன்ன பிறகு அவர் தான் முதல் நாவலாசிரியர் அப்படின்னு கீரா சொல்லுவாரு. இது உண்மையோ மிகையான செய்தியோ தெரியல. ஆனா அது கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதை யார் சொன்னாங்கன்னு கேட்டா, பாண்டிச்சேரியில முதல் நாவல் எழுதிய வேதனா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இருக்கார் இல்லையா, அவருடைய பேரன்னா ஏதோ சொன்னாரு. அவரு பேசும்போது இந்த தகவலை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கீரா இந்த கதையை சொன்னார். நாவல் பிறந்த கதை இப்படித்தான் பிறந்திருக்கு. இப்போ பேச்சு மொழியில் பேசுவதுதான் சரியான இலக்கியம். மக்கள் மொழி என்பது அதுதான். இது பண்டிதர்கள் பேசக்கூடிய இலக்கிய மொழியெல்லாம் தேவையில்லை. அது மக்களுக்கு புரியாது. மக்கள் பாஷை என்பது வேறு அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்காக கீரா அந்த கதைகளை சொல்லுவார். இப்போ இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படி அவர் ஒரு ஒரு இடசெவல் என்ற கிராமத்து 92க்கு பிறகுதான் அவர் புதுச்சேரி போறாரு. அதுவரை அவரு 60 ஆண்டு 70 ஆண்டு காலம் அவரு இடசெவல்ல தான் இருக்காரு. கோயில்பட்டி கூட கிடையாது, இடசெவல்ல இருக்கிறார். ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு கடித தொடர்பு மூலமாகவே அன்றைக்கு அவருடைய முதல் சிறுகதையை தோமுசி ரகுநாதன் அவர்கள் தான் போய் எடுத்து போய் சரஸ்வதி இதழ்ல கொடுத்தாரு. அவரு தான் இவரை, நீ நல்ல கதையெல்லாம் எழுதிவிடா, ஒண்ணு ஏதோ எழுதி வச்சிருக்கீரு உள்ள அப்படின்னு எடுத்து பார்க்காரு. அது வந்து கதவுங்கிற சிறுகதை. அதுதான். அதை படிச்சுட்டு இதை நான் அப்போ தாமரை இதழ் ஆரம்பிக்க போறாங்கன்னு ஒரு செய்தி அதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது தாமரையில வரல, சரஸ்வதியில இதழ்ல தான் அது வருது. அப்ப கூட அவர் சொல்லுவாரு, இந்த கதைய ஓவியர் சரியா படிக்காம 2 கதவா போட்டான். ஐயோ, கதையில ஒத்த கதவு தான் இருக்கணும், 2 கதவு இருக்கக்கூடாது. ஒரே கதவுல தான் அந்த பிள்ளைகள் விளையாடும். பெரிய கதவு, ஒரு தேக்கு மர கதவு மாதிரி ஒரு கதவு, கிராமத்தில் பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஒரு பஸ் மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு கதவு. கதையவே சரியா படிக்காம ரெட்டை கதவா, ரெட்டை தப்பு, அதாவது 2 கதவா போடுவோம் வீட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, அப்படி படத்தை போட்டாங்க அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டு சொல்லுவார். ஏன்னா அப்படி அந்த அவருடைய முதல் சிறுகதையை தோமுசி ரகுநாதன் அப்போ கூட பாத்தீங்கன்னா ஜீவா வந்து அவரை பார்க்க வர்றதா இருந்தது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஒட்டி இடசெவல்ல வந்து ஜீவானந்தம் அவர்கள் பார்ப்பதாக இருந்தது. ஆனால் அந்த தேர்தல் நேரத்துல சந்திச்சு பேச முடியல. அந்த தேர்தல் அப்போ கூட இந்த கதையை எப்படி எழுதுனதுன்னு கீராவிடம் கேட்கும்போது, கோயில்பட்டியில இந்த பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ரங்கசாமி நாயக்கர்னு ஒருத்தர் உண்டு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சாத்தூர் டீ ஸ்டால்ல வந்து உட்கார்ந்துருப்பாரு. கோயில்பட்டியில சாத்தூர் டீ ஸ்டால் என்பது ஒரு பிரபலமான ஒரு கடை. அது ஒரு தோழர்கள் கூடக்கூடிய கடை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அது வந்து கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ பார்க்க போனோம்னா அதுக்குன்னு ஒரு கட்டடம் இருக்கு. ஆனால் அந்த காலத்துல எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கட்டடம் கிடையாது. கோயில்பட்டியில் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட நிரந்தரமான சட்டமன்ற உறுப்பினர் போல் இருந்த அழகர்சாமி அவர்களை பார்க்கணும்னா சாத்தூர் டீ ஸ்டால்ல போய் பார்த்துடலாம். அவர் அங்கதான் உட்கார்ந்துருப்பாரு. உள்ள கதர் வேட்டி, கதர் சட்டை போட்டிருப்பாரு, தோல்ல சவுப்பு துண்டு போட்டிருப்பாரு. அதான் அவருக்கு அடையாளம். மக்கள் வந்து, ஐயா எங்க வீட்டுக்கு தண்ணி வரல, எங்க தெருவுல லைட் எரியல, எதுனாலும் அங்க டீ கடையில தான் போய் சொல்லுவாங்க. அவர் நமக்கு டீ வாங்கி கொடுப்பாரு. அங்க ஒரு நல்ல ஒரு போண்டா மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கும், முட்டைக்கோசுன்னு ஒண்ணு. நீங்க அது சாப்பிட்டுருக்கீங்களா என்னன்னு தெரியல. முட்டைக்கோசுன்னு ஒரு ஸ்வீட். அதுல ரொம்ப இனிப்பு அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. ஒரு மாதிரியான மீடியமான அந்த முட்டைக்கோசையும் ஒரு டீயும் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிடும். கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய லட்சுமி தொழிலாளர்கள் பூரா இந்த டீ ஸ்டால்ல டீயும் இந்த முட்டைக்கோசும் சாப்பிட்டு தான் வேலைக்கு போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க எப்பவுமே. அங்கதான் வந்து ரங்கசாமி நாயக்கரும் வந்து உட்கார்ந்துருப்பாரு. நியூ ஏஜ் பத்திரிகை அந்த காலத்திலேயே, ஆங்கில பத்திரிகை. அவர் வந்து இன்டர்மீடியட் படிச்சவரு, நியூ ஏஜ் பத்திரிகையை வாசிப்பார். அவரு வீட்டுலதான் ஜப்தி பண்ணும்போது வரி கட்டல, பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து வரி கட்டலைன்னு சொல்லி அவர் கொல்லப்புறத்துல இருந்து அவர் வீட்டை மாடுகள் 2யும், உழவு மாடு 2யும் ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ வந்து மழை தண்ணி கிடையாது, கர்சக்காடு. அந்த நேரத்துல வரி கட்டலைன்னு சொல்லி விவசாய வீட்டுல இருந்து உழவு மாடை எடுத்துட்டு போனது பெரிய செய்தியாகி விவசாயிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி எடுத்துட்டு போன போலீஸ்காரர்கள் அல்லது
ஜப்தி பண்ணவர்கள் வந்து இதை எங்க போய் விற்கன்னு தெரியல. கழுகுமலை சந்தையில போய் விற்க போறாங்க. ரங்கசாமி நாயக்கர் வீட்டு உழவு மாடை ஜப்தி பண்ணிருக்காங்க. யாரும் அதை ஏலம் விட்டா கூட எடுக்காதீங்க, யாரும் வந்து விலைக்கு கொடுத்தா கூட வாங்காதீங்கன்னு சொல்லி பெரிய அளவுல நியூஸ் போய் இந்த மாட்டை அவங்களால விற்கவே முடியல. திருப்பி மறுபடியும் தொழுவத்திலே கொண்டு வந்து கட்டிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஒரு போராட்டம். இத உள்வாங்கிட்டு இதை ஒரு கதவை எடுத்துட்டு போன மாதிரியான ஒரு கதையாக மாற்றியிருக்கிறார். அந்த போராட்டத்தினுடைய விளைவு இங்க வந்து ஒரு படைப்புன்னா ஏதோ பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது. ஒரு சிறுகதையோ அல்லது நாவலோ, தாய் நாவல் ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின்னு சொன்னா ஒரு பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த சிறுகதை, இந்த கதவு சிறுகதை இல்லையா, கதவு சிறுகதை ஆகட்டும் அல்லது இந்த பிரச்சனையாகட்டும், ரங்கசாமி அவருடைய தோழருடைய வீட்டில் இருக்கக்கூடிய உழவு மாடுகள் ஜப்தி பண்ணது ஒரு மிகப்பெரிய செய்தியாகி அந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சி தேர்தலில் நிற்கும் போது, அதை தொடர்ந்து வரக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிற்கும் போது, அப்போது வந்து வசவும் கண்ணுன்னு நினைக்கிறேன், அதுல நிற்கும் போது அதை எதிர்த்து நம்முடைய அழகர்சாமி தோழர் அவர்கள் நிற்கும் போது ஜெயிச்சார். இப்போ ஜெயிச்சவர் தான் தொடர்ந்து 4 முறை அவர் சட்டமன்றத்துல அந்த தொகுதியில, கோயில்பட்டி தொகுதியில ஜெயிச்சார். ஒரு சம்பவம், ஒரு சிறுகதை, இது எல்லாம் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்கி இருக்குங்கிறதுக்கு கதவு சிறுகதை ஒரு உதாரணம். மக்கள் மத்தியிலே அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியாக செயல்பட்ட காலமும் ஒரு காலத்தில் இருந்தது. ரொம்பவும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதுங்கிறது வேற. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு படைப்புகளை எல்லாம் கீரா கொடுத்திருக்கிறாரு. அது கதவாகட்டும், கோவல்லபுரம் ஆகட்டும், இப்படி எதாக இருந்தாலும் சரி, நாம் அவருடைய படைப்புகளை வாசிக்க வேண்டும். நிறைய பேசலாம். அதற்கான அடுத்த இன்னொரு கூட்டத்துல ஒன்னாலும் நான் விரிவாக நான் பேசுறேன். ஏனென்றால் இன்னைக்கு காலையில சொன்னதுனால நான் பகல்ல வேற ஒரு கூட்டத்துக்கு போயிட்டேன். என்னால இதுல முழுமையான தயாரிப்போடு பேச முடியல. அந்த அப்படி கீராவுடைய பன்முகத்தன்மையை பற்றி பேசலாம், அவருடைய கடித இலக்கியத்தை பற்றி பேசலாம். கீரா எழுதிய கடிதங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. என் பையனுடைய திருமணத்திற்காக 8 பக்கத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்து, அது கடிதம் தான் பேரு. ஆனா அவர் எழுதுனதெல்லாம் அக்காலத்தில் எப்படி திருமணத்தை ஒட்டி என்னெல்லாம் நடக்குங்கிறத பத்தி எல்லாம் அவர் 8 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. இப்படி அவரிடம் கடிதம் வராத இலக்கியவாதிகளே கிடையாது. அது தீக்காசி ஆகட்டும், வண்ணதாசன் ஆகட்டும், கிருஷி ஆகட்டும், இப்படி பல்வேறு தோழர்கள் அவரிடம் கடிதம் போக்குவரத்து, கடித இலக்கியத்தை ஒரு இலக்கியமாகவே மாற்றியதிலே கீராவுக்கு ஒரு பங்கு உண்டு. கீராவுக்கும் அழகிரிசாமிக்கும் உள்ள பங்கு அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண் பெண் காதல் மாதிரிதான். தினம் இவர் ஒரு கடிதம் போடுவார், தினம் அவர் ஒரு 2 கடிதம் போடுவாரு. அப்படி ஏகப்பட்ட கடிதங்கள், கடித போக்குவரத்து இருவருக்கும் இருந்திருக்குது. அதையெல்லாம் படிக்கணும். படைப்புகளை பற்றி பேசுவது ஒரு பக்கம், கேட்பதன் மூலமாக அந்த கடிதங்களை, இருவருக்குமான கடித பரிமாற்றங்களை எல்லாம் வாசிப்பது, அது இன்னொரு பக்கம். அதுதான் சுவாரஸ்யமானது. அப்போ இதை படிப்பதற்கு இதெல்லாம் ஒரு ஊக்கமாக இருந்தால் அதுதான் வெற்றி. இப்போ கீராவினுடைய படைப்புகளை வாசிக்கணும், அவருடைய கட்டுரைகளை, சிறுகதைகளை, நாவல்களை, அவருடைய கரிசல் சொல்லகராதியை சும்மா புரட்டி பார்த்தாலே இவ்வளவு வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு. இப்பவும் அதோடு முடிஞ்சு போகல. கீரா என்ற மனிதனோடு முடிந்து போகவில்லை. இன்னமும் நிறைய சொற்கள் இருக்கும். கிராமப்புறத்திலே மக்கள் பேசக்கூடிய கரிசல், அவர் தொகுக்காத சொற்கள் கூட இருக்கலாம். அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்முடைய கடமையாக இருக்க முடியும். ஏனென்றால் கரிசல் வட்டாரத்தின் செயல்பாடு என்பது இப்போ கூட வேற சொற்களை பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அதையும் நம்ம தோக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கீரா என்று ஒரு தனி மனிதன் அல்ல. அவர் வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆப்பிரிக்க நூயர் இனம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அவர் ஒரு அகராதியை போல அவர் வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி. அவர் காலமாகும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு தொகுதியே இழப்பதை போல நம்மளை பொறுத்தவரையில. அவர் இறந்து போனார்னா ஒரு தனி மனிதனுடைய இறப்பல்ல, அவ்வளவு விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. அவரை நாம் வாசிக்கணும். அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். கீராவை நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்பதிலே நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக மருத்துவர் அறம் அவர்களுக்கும், கலை இலக்கிய பெருமன்ற தோழர்களுக்கும் மற்றும் தோழர் முருகன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பேசுவோம். இன்றைய கதை சொல்லி ஐயா நவநீத கிருஷ்ணன் ஐயா அங்கனம் என்கிற கதையை தொடங்குமாறு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயும் ஐயா நார்முனா பேச்சு கேட்க நமக்கு அந்த
பரபரப்பா அந்த கோச்சிலாட்டு போயிட்டு 8:15 தான் நான் வீட்டுக்கு வந்து இந்த இணையத்துல போட்டு இடம் முடிஞ்சது. எப்படி அவசரமா இருக்குமோன்னு நினைச்சேன். அவருக்கு பேச பேச நமக்கு அந்த கேட்டுக்கிட்டே இருக்க போனுச்சு. அந்த வகையில புதிய செய்தி சொன்னாங்க. தயார் பண்ணாமலே வந்து இவ்வளவு தூரம் சொல்லி நம்ம தயார் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு நமக்கு இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகாது. அதனால அது இன்னொரு நாளைக்கு நம்ம அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஒரு தனி கூட்டம் போட்டு செஞ்சுக்கணும். இப்ப நம்ம நேரடியா கதைக்கு போகலாம். அங்கனம் அதான் தலைப்பு. அடுப்பங்கூடத்தின் வடமேற்கு முக்கில் சூரிய வெளிச்சம் படாத ஈரப்பரப்பில் அமைந்திருந்தது அங்கனம். சாப்பிட முன்னும் சாப்பிட்ட பின்னாலும் கை கழுவுறது, முகம் கைகால் கழுவுறது, கொப்பளித்து துப்புறது, ஏனங்கள் கழுவுறது, சர்க்கஸ் கம்பெனி போல பெரிய எங்கள் குடும்பத்தின் நபர்கள் சங்கிலி தொடராய் குளிக்கிறது கொள்கிறது எல்லாமே அதில் தான். 24 மணி நேரத்தில் ஒரு 6 அல்லது 5 மணி நேரமே ஓய்வாக இருக்கும் அங்கனம். பிறந்ததிலிருந்து எங்களை அங்கனத்திற்கும் அங்கனத்தை எங்களுக்கும் ரொம்ப பழக்கம். அதில் எந்த இடத்தில் கால் வைக்கிறது என்று எங்களுக்கு மட்டுமே தெரியும். விருந்தாளிகள் வந்துவிட்டால் பட்டகசாலையில் அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம். அடுப்பங்கூடத்திலிருந்து அழைப்பு வந்தாலும் கூட பேசிக்கொண்டேதான் இருக்க தோன்றும். அம்மாவின் அவசர நிலை பிரகடம் வந்த பிறகுதான் எழுந்திருக்கிறது. அப்பவும் பேசிக்கொண்டே விருந்தாளிக்கு கைகால் கழுவ சொம்பில் தண்ணீர் கொண்டு போய் கொடுப்போம். எங்களுடன் பேசிக்கொண்டே அங்கனத்தில் விருந்தாளி கால் வைக்க போகும்போது வழுக்கும் பார்த்து என்று சொல்வதற்கு வாய் திறப்பதற்கும் விருந்தாளி சரட்டென்று ஒரு பொம்மை போல் விழுந்து கிடப்பதற்கும் சரியா இருக்கும். இந்த அங்கனத்தில் ஒரு கஷ்டம். விழுந்தவர் எழுந்து நிற்க முடியாது. எழுந்து அடியெடுத்து வைத்ததும் திரும்பவும் சரட் என்று எழுந்திருக்கு அதே வேகத்தில் விழுந்து கொண்டே இருப்பார். விருந்தாளிக்கு அப்படி கஷ்டமா? நமக்கு அவரது நிலைமையை கண்டு சிரிக்க முடியாத கஷ்டம். இதான் கீராவுடைய குசும்புங்கிறது. விருந்தாளிக்கு அப்படி கஷ்டமா? நமக்கு அவரது நிலைமையை கண்டு சிரிக்க முடியாத கஷ்டம். இப்படித்தான் ஒரு நாள் வந்த விருந்தாளி அங்கனத்துக்குள் விழுந்து கிடக்கிறார். விழுந்தவர் அப்பாவுக்கு ரொம்ப சிநேகிதர், அதோடு கௌரவமானவர். வேகமாய் எழுந்திருக்க முயன்ற போது அதைவிட வேகமாய் கீழே விழுந்ததோடு ஆடை அனைத்தையும் பாழாகியது. பெரியண்ணா அவரது நிலையை கண்டு அவசரமாய் உதவிக்கு போனார். போன வேகத்தில் அவரும் அந்த பிரமுகர் பேரில் விழுந்தார். மின்சார ஷாக்கில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு உதவ போனால் அவர்களையும் சேர்த்து இழுத்துக் கொள்ளும் என்று கேள்வி. அப்படி கண்டு இதற்குள் என்னவும் இருக்குமோ என்னவோ. இப்போது இருவராலும் எழுந்திருக்க முடியவில்லை. யார் உதவிக்கு போகிறது? ஒன்றும் செய்ய முடியவில்லை. எங்கள் குடும்பத்தில் அதை கருப்பு நாள் என்றுதான் சொல்ல வேணும். அந்த சமயத்தில் ஒரு விஷயம் அம்மாவுக்கு பளிச்சென்று ஞாபகத்துக்கு வந்தது. வேலையாளையை சத்தம் காட்டி, சீக்கிரம் வண்டிக்கயிறு எடுத்துட்டு வா என்று கூப்பாடு போட்டாள். இந்த வண்டிக்கயிறு யோசனை அம்மாவுடையதல்ல. எங்க வீட்டுக்கு ஒரு நாள் தனது மருமகளோடு கோபித்துக் கொண்டு கிணற்றில் விழுந்து சாகப் போவதாக சொல்லிவிட்டு வந்த ஒரு அத்தையம்மாவுடையது. அது சாயங்கால நேரம். அவளுக்கு குளிப்பதற்கு வெந்நீர் எடுத்து வைத்திருந்தது. வீட்டில் அங்கங்கே பல வேலைகள் காரணமாக வெளியே போயிருந்தார்கள். சின்ன தங்கச்சி மட்டும் இருந்தாள். மாடியில் பெரியண்ணா மட்டும் எழுதி கொண்டோ படித்துக் கொண்டோ இருந்தார். கோவித்துக் கொண்டு வந்த அத்தையம்மா வந்ததிலிருந்து பேசிக்கொண்டே இருந்தாள். பேசி பேசி தீராது போல் இருந்தது அவள் கதை. பேசிக்கொண்டே அங்கனத்துக்குள் இறங்கினாள். எங்களுக்கும் புத்தி கிடையாது என்பதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். விருந்தாளிகள் அங்கனத்துக்குள் இறங்குவதற்கு முன்னாடியே சொல்ல ஒரு நாளும் எங்களுக்கு ஞாபகம் வந்ததே இல்லை. அது என்னவோ அங்கனத்துக்குள் அவர்கள் கால் வைப்பதும் நாங்கள் எச்சரிக்கை வாய் திறப்பதும் அதற்குள் அவர்கள் விழுந்து கிடக்கும் சரியா இருக்கும். அப்புறம் என்ன, வழக்கம் போலதான். கீச்சு குரலில் தங்கச்சி சொன்னார், அத்தையம்மா எழுந்திருக்காதீங்க. எழுந்திருந்து சோர்ந்து போன அத்தையம்மா, என்னடி பண்ண, என்னை இப்படி கிடக்க சொல்றியா? விழும்போதே விருந்தாளி ஆஸ்திரா இருந்தால் பகவான் பெயரை சொல்லிக்கொண்டேதான் விழுவார்கள். அந்த அத்தையம்மா பழுத்த பக்தை என்பதோடு தீவிர வைஷ்ணவி என்பதை சொல்ல தேவையில்லை. இங்கே அப்படி அவள் மட்டமல்லாக்க கிடந்தது பார்க்க பாவமாய் இருந்ததாக பிறகு சின்ன தங்கச்சி சொன்னாள். என்ன என்று பெரியண்ணாவை கூப்பிட்ட போது, அட பைத்தியக்கார பெண்ணே, புத்தி இருந்தா என் நிலையில் ஆண் பிள்ளைகளை கூப்பிடுவாயா என்று கேட்டதும் தங்கச்சிக்கு தெரிந்தது. ஒன்றும் செய்ய முடியாத இந்த நிலையில் அத்தையம்மா அதிமூலம் என்று உருக்கமாக கஜேந்திர குரலில் அழைக்க மட்டும் முடிந்தது. அப்புறம் என்ன தோன்றியதோ, வண்டிக்கயிறு இருக்கா என்று சின்னத்தங்கச்சியிடம் கேட்டாள். கையை பிசைந்து கொண்டு இருந்த சின்னத்தங்கச்சி
கயிறு எடுத்து ஓடினாள். அப்போது எதிரே வந்து கொண்டிருந்த அம்மாவிடம் ஓடி நடந்ததை பதைப்பதைப்போடு சொல்லி முடித்தவுடன் அம்மா மாடியை பார்த்து, ஒரே பெத்தாண்டா பெத்தாண்டா என்று கூப்பாடு போடவும், படப்பில் தான் யாரோ தீ வைத்து விட்டார்களோ என்று வேகமாக இறங்கி பெரீனா ஓடி வந்தார். விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டதும் பளிச்சென்று கைகளை பின்பக்கமாக கட்டிக்கொண்டு நிமிர்ந்து ஒரு புன்னகை செய்தார். பிறகென்ன, வண்டிக்கயிற்றின் ஒரு நுனியை அண்ணா மறைவில் இருந்து கொண்டு பிடித்துக் கொள்ள, மறுநுனியை கொண்டு போய் அத்தையம்மா யோசனைப்படி அவளிடமே கொடுக்கப்பட்டது. எல்லோரும் பிடித்து இழுக்க அத்தையம்மாள் கரை சேர்ந்தார். இதுக்குள் காட்டில் வேலைக்கு போயிருந்த குடும்பத்தார் வந்து என்ன என்ன என்று கூடிவிட்டார்கள். அவிழ்த்து வைத்திருந்த சேலையை எடுத்து கட்டி கொண்டு அத்தையம்மா எவ்வளவோ மன்றாடியும் கேட்காமல் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கிருந்து கோவித்துக் கொண்டு போய்விட்டாள். கிணற்றிலிருந்து சாகப்போவதாக சொல்லிக் கொண்டு வந்தவள் இங்கிருந்தும் கோவித்துக் கொண்டு போகிறாளே என்று சின்னத்தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் பயமும் திகிலும். பெரியண்ணா தான் அவர்களுக்கு அப்படிலாம் ஏற்படாது என்று தைரியம் சொன்னார். அப்போதுதான் அம்மா சொன்னார் கோபத்தோடு, இது என்ன அங்கனம்னு உங்க அப்பா வச்சிட்டு இருக்கார், இடிச்சு தள்ள சொல்லு. இதை எப்படியெல்லாம் பொது மாதிரியாக குளிப்பறைகள் வந்திருக்கு. இந்த 40ஆம் ஆண்டு அங்கனத்தை கட்டி அழுதுகிட்டு. இதை கேட்டதும் சின்னண்ணா கோபத்தோடு கடப்பறை எடுத்துக்கொண்டு வந்து அங்கனத்தை இடிக்க போன போது தாத்தா கைத்திரியை ஊன்றி கொண்டு வேகமாய் வந்து ஒரே ஒரே என்று சொல்லி தடுத்து, இந்த அங்கனம் தனது அப்பா பிரியமான தன் மனைவிக்கு கட்டி கொடுத்தது என்றும், கிராமத்தில் பெண்டுகள் குளிப்பதற்கு படுகிற அவஸ்தையை விளக்கி திறந்தவெளி முற்றத்தில் அவர்கள் குளிக்க இருட்டுகிறவரை காத்திருந்ததையும், அதன் பிறகு மூடாக்கு இல்லாத கம்மந்தட்டை மறைச்சலில் நிம்மதியாக அழுக்கு தேய்த்து குளிக்க முடியாத நிலைமையும் விளக்கி சொல்லி, தனது தகப்பனார் அம்மாவுக்கு அடுப்பங்கூடத்தின் கதவை மூடிக்கொண்டு நிம்மதியாக குளிப்பதற்கென்றே கட்டி கொடுத்ததாக்கும். இது குளிப்பறை வேணுமாலும் தனியாக கட்டிக்கொள்வோம், அதுக்காக இதை இடிக்கணும்னு எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு என்று சொல்லி நிறுத்தினார். அந்த ஆண்டு குடும்ப பட்ஜெட்டில் ஒரு குளியல் அறை கட்டுவது என்று தீர்மானம் செய்து வீட்டுக்கு வருகிற விருந்தாளிக்கு நிகழும் ஒரு பரம்பரை அவமானம் துடைக்கப்படும் என்று கருதப்பட்டது. புதிய குளியல் அறை ஜிஞ்சாமிர்தமாக அமைந்து விட்டது. அதன் அமைப்பு அப்படி. நுழைந்தவர்கள் சீக்கிரம் வெளியே மனசு வருவதில்லை. அந்த மொசைக் செங்கல் பதித்த தரையில் உட்கார்ந்து கொண்டே குளித்தால் ராக ஆலாபனை பல்லவி எல்லாம் வரும். எங்கள் அங்கனத்துக்கு இத்தனை தலைமுறைகள் ஆயிற்று, அதில் நாங்கள் யாரும் கால் வலிக்கிறோம் விழுந்தோம் உண்டா? இந்த சண்டால குளியல் அறை வந்தது ஒரு சில மாதங்களுக்குள் எங்கள் தாத்தாவின் இடுப்பு எலும்பை முறித்து விட்டது. அதில் படுத்தவர் தேரவே இல்லை. இந்த சம்பவம் எங்களையும் முக்கியமாக அம்மாவை ரொம்ப பாய்த்து விட்டது. தாத்தா இருக்கும் போதே கடைசியாக சொன்ன வார்த்தை, அடே அங்கனத்தை இடிச்சிடாதீங்கடா, இப்ப நாங்கள் யாருமே குளியலை பக்கம் போவதில்லை, வருகிற விருந்தாளிகளுக்கு அதை நிரந்தரமாய் விட்டோம், எங்களுக்கு எங்கள் அங்கனம் இருக்கிறது. நன்றி. நன்றி தோழமையே, மிக மகிழ்ச்சி. வழக்கமோர் பின்னோட்டத்தை தொடங்கி வைக்கல நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த அங்கடத்துல நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன விழுந்துட்டேன். என்ன ஆச்சுன்னா, விழுந்துட்டு நீங்க சிரிக்கிறீங்க ஐயா, அதுதான் இந்த அங்கனத்தோட சிறப்பு. அதாவது அவங்களால சிரிக்க முடியல, அதுக்கு பதில் நான் சிரிக்கிறேன். சிரிக்க முடியாம உளுந்தவனுக்கு உளுந்த கஷ்டம், உங்களுக்கு சிரிக்க முடியல. அருமையான கதை. இந்த கதை நான் வச்சிருக்கிற புத்தகத்துல இல்ல. இந்த அங்கனத்தை கொஞ்சம் காட்டுங்கன்னு ஐயா கருமுருகன் கிட்ட கேட்டேன். அவர் எடுத்து எனக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை.
மறுபடியும் போன் பண்ணிட்டேன். அவருக்கு பிரச்சனை ஆகி போச்சு. இப்பதான் கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்கிறேன், அதுக்குள்ள போன் வந்துருச்சுன்ற இதுவும் கேட்டுக்கிடுச்சு எனக்கு காதுக்கு. அப்போதான் அங்கனத்துல விழுந்துட்டேன். அருமையான கதை. ஆனா இந்த அங்கணத்தை வாசித்த நவநீதம் இருக்கிறாரு, மகா புத்திசாலி. நாம தவறி விழுந்துடக்கூடாதுன்ற எச்சரிக்கையோட அவரு வாசிச்சே முடிச்சிட்டாரு கதையை சொன்னா சிரிக்காம சொல்ல முடியாது. அதனால அவர் ஒரு புதிய உத்தி எடுத்துட்டார். புதிய உத்தி எடுத்து கதை வாசிப்பை நம்ம அற்புதமா நிகழ்த்திட்டார். நல்ல அருமையான கதை. அது எங்க பக்கம் அங்கனெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வீடு கட்டுவதனுடைய அளவை சொல்லுவாங்க. 4 அங்கனம் ஊடுப்பா கட்டிட்டான்பா இவன். அதாவது சாதாரண கூரை வீடுதாங்க. மேல பில்லு போட்டு, பில்லோ ஓலையோ போட்டு இது பண்ணுவாங்க கூரைய. கீழே ஒரு மண் சேவர் தான் வைப்பான். அதுக்கு 4 அங்கனம்ன்றது பெரிய வீடு அப்படின்ற அளவு. இங்க அங்கனம்ன்றது குளியலறை, கை கால் அலம்புறை, ஒரு பொது வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அறையாக இருந்திருக்கிறது போல. ஆனா அங்கனத்திலேயே அந்த வீட்டுக்காரர் மட்டும் எங்க கால் வச்சா கீழே விழாமல் அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் தெரியும். ஆனா வர்ற விருந்தாளிக்கு சொல்றதுக்குள்ள, வாயை தேக்கிறதுக்குள்ள அவரு விழுந்துடுறாரு, கீழே விழுந்துடுறாரு. இதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கலான்னு கிணத்துல விழுந்து சாகலான்னு வந்த அத்தையம்மா விழுந்துட்டாங்க பாவம். அவங்கதான் இந்த எழுந்த மறுபடியும் விழுந்துருவாங்களாம். விழுந்த ஆளு விழுந்த மாதிரியே இருந்தால்தான் அவங்களை காப்பாற்ற முடியும். மறுபடியும் எழுந்தா விழுந்துருவான். என்னங்க எப்படி தான் சிந்திச்சுக்கிறார் பாருங்க நம்ம கீரா அவர்கள். ரொம்ப அருமையான கதை. கடைசியில அவங்க தாத்தாவனுடைய இடுப்பு எலும்பு முறிச்சு அவரு கடைசியில ஒரு ஆப்த வாக்கியம் சொல்லிட்டு போயிருக்காரு. என்னன்னா, அப்பா எந்த காலத்துக்கு அங்கலத்தை இடிச்சிடாத, அதுல புதுசா கட்டுறது அது அடிக்கடி ஏதாவது மருந்து இருந்து போட்டு கழுவணும். இவங்க புதுசா அப்படியே பெருமையா இருந்திருக்காங்க பாருங்க, இவங்களே விட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அவங்க பழகல. அதனால விருந்தாளிகளுக்கு புதிய குளியலறை விட்டு பழைய அங்கலத்தை அவர்கள் பயன்படுத்த, அப்ப மாற்றத்திற்கு அவர்கள் தயாராக இல்லை. மாற்றம் வந்த பிறகு கூட அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமோ இதோ அவங்களுக்கு இல்லை என்பதும் அந்த கதையிலிருந்து காட்டுறாங்க. ஒரு பழமை அவ்வளவு சீக்கிரம் மாறாது என்பதுதான் இதனுடைய கதையினுடைய இது. ஆனா ரொம்ப நகைச்சுவையாக அற்புதமாக ஒரு கிராமத்தில் உள்ள கொஞ்சம் வசதியான நடுத்தர விவசாய குடும்பத்தினுடைய அன்றாட வாழ்க்கையை பெரிய குடும்பம் சர்க்கஸ் கம்பெனின்றாரு. என்ன அருமையா என்னதான் எழுதுறாரு பாருங்க. அருமையான கதை இது. இந்த கதையில நாம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, பழமையிலிருந்து மாறுவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த நவீனத்துக்கு குளியலறை வந்த பிறகு கூட மீண்டும் பழமைக்கே திரும்புறாங்க. அப்ப சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு அவசியம் தேவை என்பதை அந்த கதையை சொல்லுது. ரொம்ப அருமையான கதை. நம்ம நவநீதம் அவர்கள் மிக அழகாக கதையை ரொம்ப அருமையாக வாசித்து நம்முடைய மனதிலே அந்த கதையை பதிய வைத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அதற்கு முன்னாடி கீராவுடனான தனது அனுபவங்களை தோழர் நாரும்பு நாதன் அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். அவர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வருகை தரும் பேராசிரியராக செல்வதற்கான காரணமாக அமைந்தவர்களில் தானும் ஒருவர் என்பது ஒரு வரலாற்று உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு கீரா அவர்களுக்கு. எவ்வளவு தயங்கி இருக்கிறாரு. நான் ஒன்றும் படிக்காதவன், எனக்கு ஆங்கிலம் தெரியாது, என்ன இது கூப்பிடுறீங்க அப்படின்னு தான் சொன்னவரு ஒரு ராஜினாமா கடிதத்தை தன்னுடைய சட்டை பையிலே எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருந்தவர் தான் உயிர் விடுகிற வரையில் அந்த ஊரிலே வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வரலாறு. அதுவும் இல்லாம தான் வாழுகின்ற அந்த இடத்தினுடைய மரபு பழக்க வழக்கங்களையும் நாட்டுப்புற கதைகளையும் நாட்டுப்புற சொற்களையும் அகராதியையும் தொகுத்து வழங்கி இருக்கிறார். கீரா அவரே ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி மிகப்பெரிய தகவல் களஞ்சியம் என்பதை இன்றைக்கு நாரும்பூநாதன் அவர்கள் சொல்லியதிலிருந்து நாம் அவருடைய பேராற்றல், பேராளுமை நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகிறது.
ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இன்றைக்கு நிகழ்ச்சி. இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட தோழர் நாரும்பூநாதன் அவர்களுக்கும், இந்த கதையை அருமையாக வாசித்த நம்முடைய அருமை தோழர் நவநீதம் கிருஷ்ணன் அவர்களுக்கும், நம்முடைய தனிப்பட்ட முறையில நெறியாளர் நம்முடைய ஐயா பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கு நான் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டேன். இன்னைக்கு அதைத்தான் நான் ஒரு நயமா சொன்னோம், நான் இன்னைக்கு அங்கனத்துல உளுந்துட்டேன்னு. அருமையான ஏற்பாடு, அருமையான கதை. களமமைத்து கொடுத்த நம்முடைய கலையிலக்கிய பெருமன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். உலகம் முழுதும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்களே, மிக்க மகிழ்ச்சி. எனக்கு நவநீதன் ஐயா கதை வாசிக்கவுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் கதை நல்லா சொல்லுவாரு, ஏன் இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப நேரத்துக்கு கேள்வி, ஒரு 2 நிமிஷம் கதை. இல்ல, அவரு அங்கனத்துல உளுந்துடக்கூடாது என்று எச்சரிக்கையோட படிச்சுட்டாரு. இல்ல, அதுல எங்கனமும் தவறாம கங்கணம் கட்டிக்கிட்டாரு அவரு. ஆமா, நான் கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு நான் விட்டுட்டேன். வீட்டம்மாவும் இணைப்புல இருக்கிறதுனால எங்கேயும் நம்ம விட்டுருவோமோன்னு. அதாவது அன்னைக்கு ஒரு கதையை சொல்லாம தப்பிச்சுக்கிட்டாரு, இன்னைக்கு கவனமா வீட்டம்மா இணைப்புல இருக்கிறதுனால அடக்கி வச்சிட்டாரு. இல்ல, அவரு கதை இப்படி சொல்லவே மாட்டாரு, எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா ஆமா, வாசிக்க ஆரம்பிக்கவுமே எனக்கு ஒரு டவுட், ஏன் இப்படி ஆனிச்சு. சரி சரி, இப்படி தெரிஞ்சிருந்தா கூட அவங்க மேடத்துல சொல்லி ஒரு நாள் நீங்க லீவ் எடுத்துக்கங்க, ஐயாம் சபரிங் லீவ் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நன்றி. அவரு மாட்டிக்கிட்டார் பாவம், விடுங்க. நன்றி தோழமையே. அடுத்து தோழர் சிவசுப்ரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீராவும் நானும் அப்படிங்கிறதுல எழுத்தாளர் திரு நாரும்பூநாதன் அவர்கள் பல அரிய செய்திகளை, எழுத்தில் வராத செய்திகளை சொல்லியது. அதுல 1-2 மட்டும். ஆனா பொதுவா இந்த இலக்கியவாதிக்கு, இலக்கிய ஆளுமைக்கு ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியலன்னா இந்த சக எழுத்தாளர்கள் எவ்வளவு துடிச்சு போயிருந்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அதை அவர் சொன்னதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கீரா அவர்கள் கதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது யாரும் போனாலும் கோவப்படாம இன்முகத்தோடு பழகிறது, அது ஒரு வித்தியாசமானது. அதை சுட்டி காட்டினார். பிறகு தன்னுடைய படைப்பில் யாராவது சிலவற்றை நீக்க சொன்னா நீக்க மறுக்கிறது, அதுதான் எழுத்தாளருக்குள்ள உரிமை. அப்படிங்கிற உரிமையை நிலைநாட்டுறது கீராவினுடைய பண்பு அப்படிங்கிறத நல்லா சுட்டி காட்டினார். அவருக்கு நன்றி. அடுத்து இன்னைக்கு அங்கணம் என்ற கதையை அந்த வாசித்தாலும் நல்லா நிறுத்தி புரியும்படியாக செய்த தோழர் நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி. இந்த கதையில ஒரு 2-3 செய்திகளை மட்டும் சொல்ல. கீரா அவர்கள் கதை எழுதும் போதே சில முக்கியமானவற்றை பதிவு செய்கிறார். சூரிய வெளிச்சம் படாமல் அங்கணம், அதுதான் முக்கியம். சூரிய வெளிச்சம் படாமல் அங்கணம், அதாவது நம்ம வாழ வைக்கிறது ஐம்பூதங்கள். நம்ம உடம்பே கூட ஐம்பூதங்களால தான் ஆனது. அந்த ஐம்பூதங்களையும் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், வணங்க வேண்டும். அப்படிங்கிறதுனால அதுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு மாதிரி தான் அவை அந்த சூரிய வெளிச்சம் படாமல் அங்கணம். இப்பவும் கூட சில சமயம் இந்த கோப்பு பதிக்கிறவங்க தெற்கு வடக்காக பதிப்பாங்க, கிழக்கு மேற்க பதிக்க மாட்டாங்க. சரி, நல்ல விவரம் தெரிஞ்ச புத்தனார்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். மேட்டுக்குடியினர்கள் இல்லை, இந்த விவசாயிகளும் கூட தாப்பாச்சு கட்டியிருப்பாங்க. அப்புறம் மடிசார் புலவை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை குறிப்பிடுகிறார், ரொம்ப அருமை. பிறகு அந்த அங்கனக்குழியில விழுந்தவங்களை 7 தூக்க போனா அது மின்சாரம் பாய்ஞ்சி, மின்சாரத்தால் பாதிக்கப்பட்டவனை தொட்டா மின்சாரம் தொடுகிறவரை இழுத்து சாகடிச்சிடும். அதை ரொம்பதான் மின்சாரத்துக்கு ஒப்பிடுகிறார். இதே மாதிரி நீச்சலையும் சொல்லலாம். நீச்சல் தெரியாதவங்களை தூக்க போனா அவங்க நம்மளையும் சேர்த்து இழுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அங்கனத்தை இடிக்க போனவன அந்த தாத்தா அதை இடிக்காத, எந்த காலத்திலையும் அதை இடிக்காதங்க, அதை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அழிக்க பார்க்காதங்க, ஆக்க பாருங்க, வேணும்னா இன்னொன்னு புதுசா கட்டிக்கோங்க, நவீன முறையில கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாப்புல.
அத ரெண்டு ரெண்டு கழிப்பறை மாதிரி இதாயிரு. அங்கனம் வந்து இவங்களுக்கு பழக்கப்பட்டது, இவங்க அதை உபயோகிச்சுக்கிட்டாங்க. வருகின்ற புது புது விருந்தினர்களுக்கு புது இந்த முசைத்தரையோட உள்ள பாத்ரூமை கொடுக்குறாங்க. இப்படி கதை அங்கனம் அப்படிங்கிற கதை ரொம்ப அருமையாக கீரா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப வியக்கத்தக்க வரையில் இருக்கிறது. நகைச்சுவையாகவும் அவர் எப்போதும் இது பண்ணது மாதிரி எள்ளல், நகைச்சுவை, இந்த மாதிரி பகடி வேலை இதெல்லாம் சுட்டி காட்டுகிறார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. ரேவதி அம்மா. ரேவதி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பு இல்லாம தடங்கள் இல்லாமல் தகை சார்ந்த செய்திகளை கூறி மனம் பரப்பிய நாரும்பூநாதன் ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை உரிமையாக்கிக் கொள்கிறோம். அடுத்து இந்த நீங்க கண்ணால் காண்பதும் பொய்யே காதால் கேட்பதும் பொய்யே அப்படின்ற மாதிரி அவரை பத்தியும் என்னை பத்தியும் பேசுறது எல்லாமே பொய் தான். ஏன் அப்படின்னா நாங்க எங்க இயல்புலயே நாங்க இருந்துக்கிறோம். கீரா நைனா இந்த கதையை எழுதும்போது எங்க வீட்டை பார்த்துதான் எழுதுனாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா எங்க தாத்தா கூட பிறந்தவங்க 10 பேரு, எங்க அம்மா கூட பிறந்தவங்க 8 பேரு. இதே மாதிரி அங்கனம் எங்க வீட்லயும் இருந்தது. நாங்க எல்லாம் அதுல ஆனா யாருமே வழிக்கு விழுந்தது கிடையாது. அந்த அடுப்படியில மூலையில வடமேற்கு மூலையில தான் இருந்தது. அதே நேரத்துல அங்க வந்து மேல ஒரு கண்ணாடி ஓடு மாத்திரம் ஒண்ணு பதிச்சிருப்பாங்க. நிழலுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக எந்நேரமும் அந்த அங்கனம் இவங்க அந்த கீர்த்தனை நான் சொன்ன செயல்கள் எல்லாமே அங்க நடைபெறும். ராத்திரி நேரத்துல ஒரு 5-6 மணி நேரம் அது காஞ்சாதான் உண்டு. சர்க்கஸ் நிறைய ஆள்கள் வீட்டுல இருந்தோம். எங்க சித்தி கடைசி சித்தி அந்த அங்கனத்துலதான் பிறந்தானே சொல்லுவாங்க. அது சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு இந்த படிக்கும்போது சிரிச்சுக்கிட்டாதான் நானும் படிச்சுட்டே இருந்தேன். இவங்க வெளியில சார் கூட போயிட்டாங்க, டாக்டர் கூட போயிட்டு, என்னைய நீ தயாரா இருந்துக்க, நான் வர லேட் ஆச்சுன்னா கதையை சொல்லிடு அப்படின்ட்டு. நீங்க அன்னைக்கும் அந்த கதையை சொல்லல, இன்னைக்கும் சொல்லலைன்னா அது நல்லா இருக்காது. எப்படினாலும் கூடிய விரைவில் வந்துருங்க அப்படின்னா, ஆனாலும் நானும் தயாரா தான் இருந்தேன். அவங்க சொல்லலைன்னா நம்ம சொல்லிடுவோம். நமக்கு கீரா நைனா கதையை மறுபடியும் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தயாரிப்போட தான் நான் இருந்தேன். அவங்க வந்து வாசிச்சதே ஒரு பெருசுதான். நல்லா வாசிச்சாங்க, ஏற்ற இறக்கத்தோட வாசிச்சாங்க. எங்க வீட்டுக்காரருங்கிறதுக்காக நான் சொல்லல. அவரு சிரிக்காம வாசிச்சாரு. அந்த விருந்தாடி கீழே விழுந்து முடியலைங்கிறது படிக்கும்போது நான் 10 தடவை படிச்சேன். 10 தடவையும் சிரிக்கத்தான் செஞ்சேன் அந்த இடத்துல. ஆக நல்ல ஒரு அழகான கதை. இந்த சாதாரண சின்ன அங்கனத்தை வச்சு ஒரு 4½ பக்கத்துக்கு நைனா கதை எழுதியிருக்காரு அப்படிங்கும்போது அவரை நினைக்க எனக்கு பிரமிப்பா இருக்கு. கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த களம் அமைத்து கொடுத்த டாக்டர் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. கணேசன் சாத்தூர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கீராவனானும் என்று சொன்ன ஐயா நாரும்பூநாதன் பொறுத்தமுள்ள பூமணத்தால் அனைவரையும் வசீரிக்கூடிய நாதனாக காட்சியளித்தார். ஆனா நமக்கு என்னன்னா புன்னகை அரும்பு நாதனாக அவர் சொல்லும் போதே ஒரு புன்னகையோடு அவர் அந்த செய்திகளை, அரிய செய்திகளை சொல்ல நமக்கு ரொம்ப அது அருமையாக இருந்தது. அதே போல் அவர் வந்து எதையுமே ப்ரிப்பேர் பண்ணாம நான் வந்து விட்டேன்னு சொன்னது இன்னும் நம்மளுக்கு கேட்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இது அது எவ்வளவு செய்திகள் கீரா பற்றி செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொரு வாய்ப்பு அவருக்கு வரும்போது நாம் இன்னும் அதிகமாக கேட்டுக்கொள்ளலாம். நாரும்பூநாதன் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும். அதே போல் இந்த அங்கனக்குழி அப்படின்னு சொல்றது, அதாவது நாகரிகத்தினுடைய அடுத்த வளர்ச்சி அப்படின்னு சொல்றது வந்து அந்த அங்கனக்குழி தான். இந்த அங்கனக்குழிங்கிறது வந்து கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா சோளத்தட்டியை வச்சு வேஞ்ச ஒரு பகுதி இருக்கும். அதே மாதிரி பருத்தி மாரை வச்சு வேந்த பகுதி ஒரு சிலது இருக்கும். ஒரு சிலது புளிய மார்களை வச்சு பண்ணிட்டு ஒரு சின்ன கல்லு போல அதுல போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து வெட்ட வெளியா வானத்தை பாக்குற மாதிரி இருக்கும். கீரா அவர்கள் சொல்லும்போது அதுல வந்து குளிச்சுட்டு செய்யும் போது இருக்கும்போது அந்த இரவு நேரம் எப்பொழுது வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் அதை பண்ண முடியும். அப்ப அடுத்த பட்ச வளர்ச்சியாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லுவதற்காக இந்த அங்கனக்குழியை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ளேயே
வச்சு கொஞ்சம் மறைப்பு கொடுத்து பண்ணியிருப்பாங்க அந்த அங்கனக்குழிங்கிறது. இந்த அங்கனக்குழியை பொறுத்தமட்டில் அந்த வீட்டுக்காரங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிடும். அது எந்த இடத்துல வழுகும், எந்த இடத்துல கால் வைக்கணும், எந்த இடத்துல காலை அகட்டி வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு நம்ம போறோம், வண்டி ஓட்டிட்டு போறோம். எந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்குங்க அந்த ஊர்க்காரனுக்கு தான் தெரியும். நம்ம எல்லாம் பார்த்தா தான் தெரியும். உடனே வண்டியில் ஸ்பீடா போய் அந்த வண்டியில அந்த ஸ்பீடு பிரேக்ல விட்டு விழுந்து கிடப்பாங்க. அப்ப அதே போல இந்த அங்கனக்குழியில வந்து எந்த இடத்துல வழுக்குங்கிறது வந்து அவங்களுக்கு பூரா தெரியும். அத வர்ற ஆளுகிட்ட சொல்றதுக்குள்ள அவங்களுக்கு வந்து இதாயி மறந்துடுறாங்க ஒண்ணு. இல்ல சொல்றதுக்குள்ளயே அவங்க விழுந்துடுறாங்க. அதத்தான் அந்த அங்கனக்குழி கதை சொல்லுது. இருந்தா கூட இந்த அங்கனக்குழி வந்து எல்லார் வீட்லயும் இப்பயும் ஒரு சில வீடுகள்ல இருக்கத்தான் செய்யுது. ஆனா தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வழுக்குத்தன்மை இருக்கத்தான் செய்யும். அத வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சுக்க முடியாது. இன்னொரு காலத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 40 வருடமா எங்கிட்ட இருக்கு. நாங்க ஒரு ஆளு கூட விழுந்தது இல்ல. ஆனா இப்ப குளியலறை கட்டினோம்னா வந்து 2 மாதத்துலயே எங்க தாத்தா விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றேன். அப்ப குளியலறைங்கிறது வந்து அடுத்தபட்சம் இருந்தா கூட அதனுடைய தன்மை வந்து நல்ல வழுக்கக்கூடிய தன்மையாக எல்லாமே நல்லா கட்டியிருக்காங்க. அதனாலதான் அவர் வழுக்கி விழுகிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்படியெல்லாம் வந்து இந்த நாகரீகத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய பரிமாற்றம் இப்படியே மாறி மாறி வர்றதுனுடைய தன்மைதான் இப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. குளியலறையோ மத்தபடி பாத்ரூம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிளஷ் அவுட் எல்லாமே வந்து ரொம்ப நாகரீகத்தின் தன்மையோடு எல்லா பாதுகாப்பு அம்சங்களோடு வந்து விட்டது. இத வந்து கீரா அவர்கள் அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஒரு நகைச்சுவை உணர்வோட சொல்லப்பட்ட ஒரு கதை. நல்லா சொன்னாங்க நவநீதன் ஐயா. நம்ம வந்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருதுநகர் மாவட்டத்தின் செயலாளர், செயல் வீரர், நமது மாநில செயலாளருக்கு வலதுகரமாக இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் அவ்வளவு சிறப்பாக செய்யறதுல வல்லவர் நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்கள். அந்த கதையை வந்து அருமையா வாசிச்சாங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன், வணக்கம். நன்றி தோழன். மேரி தோழர். வணக்கம் ஐயா. கீராவும் நானும் அப்படிங்கிற நிகழ்வுல எழுத்தாளர் நாரும் பூநாதன் அவர்கள் மிக சிறப்பாக கீராவை பற்றி அரிதான தகவல் எடுத்து கொடுத்தார். அந்த கிடை அப்படிங்கிற இந்த கதையில ஆடுகளை பற்றி 27 வகையான சொற்களை எடுத்துரைத்ததெல்லாம் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு கீரா அப்படிங்கிற ஒரு தகவல் சுரங்கத்தை பத்தி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. நாரும் பூநாதன் அவர்கள் பேசும்போது இன்னும் கூட பேசுவாரா அந்த வளையத்தான் பறவையை பத்தி சொல்லும் போதும் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் அவருக்கு பத்தாது, இன்னும் 1 மணி நேரம் தான் கூட நம்ம கேட்கலாம் போல. அவ்வளவு நல்ல தகவல்கள், எல்லா விஷயமே கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்துச்சு. மிகவும் மகிழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்வு வந்து உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய அரிதான நிகழ்வு தான். மிகவும் மகிழ்ச்சி. அதே போல் அங்கனம் கதை, அந்த கதையை நானும் படிச்சேன். அது அது நிஜமாலுமே ஒரு நகைச்சுவை தரக்கூடிய, அது என்னன்னு தெரியல, கீழே விழும்போது எல்லாருமே சிரிக்கிறோம். நாம வந்து முதல்ல வந்து அவங்கள தூக்கி விடணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. கீழே விழுகிறது அது படிச்சாலும் சிரிக்கிறோம், நேரடியா கீழே விழுந்தாலும் முதல்ல சிரிச்சுட்டு தான் அப்புறம் தான் போய் அவங்கள தூக்கி விடுறோம். இந்த அங்கனம் கதையை படிக்கும் போது நிஜமா எல்லாருமே சிரிக்கக்கூடியதா இருந்துச்சு. தோழர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா இந்த கதையை வாசிச்சாங்க. ரொம்ப நல்ல அருமையான கதை. நன்றி, பாராட்டுகள். நன்றி தோழி. அரசெல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பேரே என்னோட பேர் போல, அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பேரா இருக்கு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பேர் கேள்விப்பட்டதில்ல. அருமையா ஒரு இலக்கிய மனம் கமிழும் ஒரு பேரா இருந்துச்சு. அந்த பேருக்கு ஏற்ப அவரோட பேச்சும் மனம் வீசக்கூடியதா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கீராவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பறவைகள், விலங்குகள், இத பத்தி எல்லாம் கூட அவரு கவனிச்சு எப்படி அது கத்தும், அது கத்துறதுக்கு என்ன அர்த்தம்ன்ற கவனிச்சு சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளருக்கே உரிய ஒரு கெத்து, என் எழுத்து இப்படிதான் நான் வச்சிருப்பேன், இஷ்டப்பட்டா ஏத்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற அந்த கெத்தோட இருந்திருக்காரு. என்ன மனுஷர் அவர், அப்பா. டெய்லி அவரை பத்தி ஆச்சரியப்பட வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொருத்தரும் வந்து அவர் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபராதான் நம்ம கண்முன்னே வச்சிருக்காங்க. நிறைய தகவல்கள் அளித்த நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கதை சொல்லி சாரோட குரலே கொஞ்சம் வித்தியாசமான குரலா இருக்கும். அவரு
உங்கள மாதிரி நானும் சார் கதை சொல்லுவாரு, அவரு எப்படி சொல்லுவாரு, எப்படி தொடங்குவாரு பாப்போமேன்ட்டு இருந்தேன். ஆனா பொசுக்குன்னு அவரு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி அவரு வாசிச்சுட்டு போய் கதையும் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்காரு. எனக்கு இந்த அங்கனம்ன்றது அது இருக்கிற ஒரு வீட்டுலதான் நான் முத குடி போனேன். இதே கதை தான். முதல் தடவை நல்ல வேளை அவர்கிட்ட தொட்டி இருக்குங்க. தொட்டி பைப் இருக்கு. அதை புடிச்சுக்கிட்டு தான் இறங்கி ஆகணும். அது கொஞ்சம் சிரமம்தான். அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. தாத்தா வந்து அதை இடிக்காதீங்க அப்படின்னு சொன்னது, அத அவரு வந்து அங்கனமா பார்க்கல. தன் மனைவியின் ஒரு நினைவு சின்னமா பார்க்கிறாரு. அதனாலதான் அதை இடிக்காதீங்க. நவீனத்துக்கு மாறுறதுக்கு அவர் மனம் ஒப்புக்கொண்டது கொள்ளவில்லை. அந்த இதுக்கே நான் வரலங்க. நவீனத்துக்கு போக வேண்டியதுதான். காலம் மாற மாற நம்மளும் மாறணும். ஆனா அங்கனம் என்பது அவருடைய வாழ்வின் ஒரு அங்கமாக பார்க்கறதுனாலதான் அதை இடிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஒரு சின்ன விஷயம் கீழே விழுந்தா எல்லாரும் சிரிக்கிறது இயல்பு. ஆனா அந்த ஒரு நிகழ்ச்சியவே சுவாரஸ்யமா கீரா ஐயா கொண்டு போய் ஒரு கதையாக்குறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. சார் கதை சொல்லியிருந்தான்னா நல்லா இருக்கும். வாஸ்து விட்டாருன்ற ஒரே குறைதான். மத்தபடி அருமையா அந்த எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல இது பண்ணணும் அதெல்லாம் சார் ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தொடர்ந்து காலத்தினுடைய அருமை கருதி நிறைவாக பொதுச் செயலாளர். ஒரு நிமிடம் ஒரே நிமிடம் வாய்ப்பா தரீங்களா? வாங்க வாங்க வாங்க. அதாவது பாரதியார் இடத்துல சொல்லுவாரு, தவறி விழுபவர் தம்மையே பெற்ற தாயும் சிரித்தல் மரபன்றோ. தாயே கூட உள்ள தவறி விழுந்துட்டா சிரிப்பாளாம். அதான் அங்கனத்தினுடைய சிறப்பு. சரி, மகிழ்ச்சி. நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட பொதுச் செயலாளர் மருத்துவர் அரமையா. தோழர் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இப்ப நார்முனான் தோழர் ரொம்ப அவருடைய பழகிய அனுபவங்கள், ஒவ்வொரு கதையினுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது, நேரடியா கேட்ட அனுபவம் அவருக்கு இருக்கு. ஒரு 5.5 மணி நேரம் பேட்டின்றதே ஒரு பெரிய சாதனையா இருந்திருக்கு. ஒரு 98 வயசுல கொடுத்திருக்காரு அப்படின்றது. அதையும் போன்லயே கொடுத்தது. அது எவ்வளவு நேரம் போனை நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போனை பிடிச்சிட்டு இருந்தோம்னாலே நமக்கு கை வலிச்சிருது. ஆனாலும் தொடர்ந்து 5 மணி நேரம்ன்றது ஒரு பெரிய இது. பல அருமையான தகவல்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு தகவல் சுரங்கம் மாதிரிதான் அவர் சொல்லியிருந்தார். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த நன்றி. அங்கனம் கதை ரொம்ப, நான் சின்ன வயசுல அந்த அங்கனம், அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அங்கனத்துல வை, அழுக்கு துணியை கொண்டு போய் அங்கனத்துல போடு, இப்படியே சொல்லி கேள்விப்பட்ட ஒரு இடம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் அது வந்து இது வந்து ஒரு வெளியே அந்த கதைகளே உள்ள சொல்றாருல, வெளியே வந்து பெண் பிள்ளைகள் வந்து குளிக்கிறப்ப அழுக்கு தேய்ச்சி நிம்மதியா குளிக்க முடியல, அங்க கம்மந்தட்டைகள்ல மறைஞ்சுக்கிட்டு, இல்ல ராத்திரி பொழுது இருட்டின உடனே தான் குளிக்க வேண்டியிருக்கு. அதுக்காண்டி கெட்ட இடம். அது ஒரு மாற்றம் தான். ஒரு பழைய இதுல இருந்து ஒரு மாற்றம். அது இவங்க இந்த குடும்ப சூழல்ல அது வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் வலுக்கக்கூடியதா இருக்கு. அந்த நகைச்சுவை உள்ள அவங்களுக்கு என்ன கஷ்டம், நமக்கு சிரிக்க முடியாதே ஒரு கஷ்டமா சொல்லுவார் கீரா வந்து. அத நம்ம விழுந்து சிரிக்க முடியாத ஒரு கஷ்டமா இருக்குன்னு. அந்த இதுல வந்து எப்பயுமே அடுப்படியோட சேர்ந்துதான் இருக்கும். இன்னைக்குதான் நவீன பாத்ரூம்கள் வந்து படுக்கை அறையோட சேர்ந்து போயிடுச்சு. முன்னாடி எல்லாம் அடுப்படி ஒரு 20 வருஷம் ஒரு வீட்டுல இருந்தோம்னா அது அடுப்படியோடு அங்கனம் சேர்ந்து இருக்கும். 3 ஹால் இருக்குன்னா 3 ரூம் இருக்கும், அடுப்படியோட சேர்ந்து அப்படிதான் இருக்கும். அந்த வார்த்தை பயன்பாடு இப்ப வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு ஆவணப்படுத்துதல் மாதிரி ஒரு இந்த ஒரு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு ஒரு இது அது மிக ரசிச்சு சொல்லியிருப்பாரு. எல்லாம் எவ்வளவு நேரம் காயும் அப்படின்றது, நேரம் ஈரத்தோட இருக்கக்கூடியது இருக்கும். அதுலயே நவீன பாத்ரூம் வந்தப்ப அதுல போய் வலிக்கு விழுந்துறாரு தாத்தா வந்து. அது வந்து ஒரு இன்னைக்கு டைல்ஸ் இன்னும் மோசமா கூட இருக்கலாம். அதுல இன்னைக்கு வயசானவங்க இருக்கிற வீட்டுல வந்து ஒரு பேலன்ஸ் தவறி விழுந்துட்டோம்னாலே அது வந்து கால் எலும்பு உடைஞ்சிடும். அது அவங்களுடைய கடைசி இதா கூட இருக்கலாம். அதிலே படுத்துருவாங்க, சர்ஜரி அதெல்லாம் இருக்கு. அப்ப ஒரு பாதுகாப்புன்றது நமக்கு முக்கியம். அதனாலே என்ன செய்வாங்கன்னா, இப்ப பாத்ரூம்குள்ள எல்லாம் சுத்தி கம்பி போட்டுருக்க வயசானவங்களுக்கு ஜீரியாட்டிக் மெடிசின்ல எல்லாத்தையும் அது அட்வைஸ் பண்ணுவாங்க.
பெட்ல இருந்து அவங்க பாத்ரூம் வரைக்குமே கையை அந்த கம்பி ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதை பிடிச்சு 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 போயிடலாம். ஏன்னா ஓல்டேஜை வந்து பாக்குறதுக்கு இன்னைக்கு ஆள்களே குறை. அதுல அதுல வந்து அவங்களா இண்டிவிஜுவலா அவங்களுடைய வேலைகளை செய்து கொண்டால் நல்லதுன்றது. அப்ப ரவீந்திர பாரதி சொன்ன மாதிரி நவீன ஒரு இதை வந்து முதல்ல சிரமங்கள் இருக்கும். அது இந்த அங்கனத்திலயுமே விழுந்தவங்க நினைச்சிருந்து இருக்கலாம். அப்படி இருந்திருக்கும். அதே போல கொஞ்சம் நாள் செல்ல செல்ல வந்து அந்த நவீன வசதிகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் போது அதை அக்செப்ட் பண்ணிடலாம். ஆனாலும் ஒரு சுவையோடு ஒரு பழமையை எவ்வாறு அவர்கள் ஒரு வயசானவர் விழுகத்தான் செய்வாங்க. அதுல ஒண்ணும் இதெல்லாம் இல்லை. அதுல மத்த யங்ஸ்டரை விட வயசானவங்களும் அதிகமாக விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஆனாலும் ஒரு பழமையை ஒரு மிக ரசனையோடு மிக நகைச்சுவையோடு அருமையாக சொல்லியிருக்கார் கீரா அவர்கள். நவநீத தோழரை பொறுத்த வரைக்கும் அது வாசிச்சாதான் அந்த கதையினுடைய சாரம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதான் இவர் வந்து நம்ம நாசர் கூட வாசிச்சப்ப கூட கதையை வாசிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்தப்ப இல்ல வாசிச்சாதான் அந்த எழுத்தாளர் என்ன உணர்வுகளோடு எழுதினாரோ அது அத்தனையும் வெளிப்படுறது வாசிப்புலதான் வரும்ன்றதுதான் அவருடைய கருத்தா இருந்தது. அதன் அடிப்படையில தான் வாசிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி செயலாளர்களே. பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். மேரி தோழர் போட்டிருக்காங்க. கீராவும் நானும் நிகழ்வு எழுத்தாளர் இரா நாரும்புநாதன் அவர்கள் மிகவும் சிறப்பாக கீரா ஒரு தகவல் சுரங்கம் என்பதை எடுத்துரைத்தார். கீரா 50,000 மக்கள் எழுதியவர் என்று கோகுலாபுரத்து கிராம கதையையும் கதவு கதை பிறந்த செய்தியும் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்த பாங்கும் வளையத்தான் பறவை பற்றிய செய்தியும் மற்றும் பல அரிதான தகவல்களிலும் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த பாங்கு சிறப்பு. வாழ்த்துக்கள். உங்களை போன்றவரின் உரையால் கீராவை பற்றி அரிய தகவல்களை அறிய முடிகிறது. மிக்க மகிழ்ச்சி, பாராட்டுகள். அகிலன் தோழர் தமிழக அரசின் உவேசா விருது பெற்ற தோழர் நார்முநாதன் அழகாக சொன்ன நெல்லை மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியரின் பிரியமானவர், வாழ்த்துக்கள். அங்கனம் கதை அமுத சுரவி இதில் 1981ஆம் ஆண்டு வெளியிருந்துள்ளது. ஐயா நன்றாக சொன்னீர்கள், மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. நன்றி தோழமையில். பொதுச்செயலாளர் நாளை நிகழ்வுக்கு போயிடலாம். நாளை நிகழ்வு ஒரு வாய்மொழி கவிதை, அதான் கதையினுடைய தலைப்பு. பிரவீன் கடலூரில் இருந்து கதை சொல்கிறார். நாளைய கீராவும் நானும் என்ற அனுபவ பகிர்வில் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி கோதண்டம் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர வருகிறார். நார்முநாதன் நிறைவா எதுவும் சொல்றீங்களா? வாய்மொழி கதை தானே, கதை வந்து வாய்மொழி கதைன்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். எனக்கும் அதான் சந்தேகமா இருந்தது. வாய்மொழி கதைன்னு வாய்மொழி கதைனா சிறுகதை, வாய்மொழி கதைன்னு தான் இருக்கு, கதைன்னு தான் இருக்கு. இதுல கவிதைன்னு வருது. இன்விடேஷன்ல தவறுதலா பிரிண்ட் ஆயிருக்கான்னு தெரியல. ஆமா, அவர்கிட்ட ஒரு தடவை உறுதிப்படுத்துறீங்க. கதை தான் எழுதியிருக்காரு. ஒரு வாய்மொழி கதை, ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாய்மொழி கதை அப்படிங்கறத சரி, பிழை அச்சுதான் அச்சுதான். நீங்க அது ஒரு வாய்மொழி கதைங்கிறத சரி. நன்றி நன்றி தோழமையே. நார்முநாதன் ஐயா எதுவும் நிறைவா சொல்றீங்களா? ஒன்றும் நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஒரு அங்கனம் கதையை மிகச் சிறப்பாக அவர்கள் வாசித்தார்கள், நல்லா இருந்தது. அங்கனம் என்பது ஒரு பழமையான சொல், கம்பராமாயணத்துல இருக்குது. கம்பன் சொல்றான் ஒரு இடத்துல, சீதை வந்து சொல்ற மாதிரி. அதே மாதிரி திருக்குறள்ல இருக்கு. அங்கனத்துல வந்து தேவையில்லாத கொண்டு போய் கொட்டுவாங்க. இந்த காப்பி வடிகட்டினது, டீத்தூள் வடிகட்டினதெல்லாம், அந்த இதெல்லாம் வேஸ்ட்டை பூரா கொண்டு வந்து போடுவாங்க. அதுலதான் குளிக்கவும் செய்வாங்க. பெண்கள் குளிக்கக்கூடிய இடமும் அதுதான் அந்த காலத்துல, பாத்ரூம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ ஏதாவது கொண்டு வந்து கொட்டுறாருன்னா அங்கனக்குழியில கொண்டு கொட்டு அப்படிம்பாங்க. அதைத்தான் வள்ளுவன் என்ன சொல்றான்னா, கற்றறிய படிக்காதவன் மத்தியில அறிவார்ந்த சொற்களை பேசுவது அங்கனக்குழியில் அமிர்தத்தை கொட்டுவது போல அப்படிங்கிறாரு. அது மாதிரி பழமையான சொல், தென் மாவட்டங்கள்ல மட்டும்தான் அந்த சொற்களை, அந்த சொல்ல பயன்படுத்திட்டு இருக்கோம். அங்கனாக்குழிங்கிற வார்த்தைய தென் பகுதியில மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். இது வட மாவட்டங்கள்ல இந்த வார்த்தை கிடையவே கிடையாது. இது ஒரு தொன்மையான சொல். உண்மையிலேயே ஒரு இதே மாதிரி நாற்காலின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு, ஒரு நகைச்சுவையான கதை. அதையும் யாராவது சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. கடந்த காலங்கள்ல நாற்காலி கதையும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவையான ஒரு கதை. அதையும் யாராவது நண்பர்கள் கூட சொல்லலாம். நல்ல வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி தொடர். நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. கதை சொல்லி எதுவும் சொல்றீங்களா நிறைவா?
அனைவருக்கும் நன்றி. உண்மையிலேயும் இந்த கதையை சொல்றாருந்தா ஒரு 30 நிமிஷம் சொன்னா தான் அதனுடைய நிறைவை சொல்ல முடியும். ஏற்கனவே ஒரு 7-8 செய்திகளோட நம்ம ஒப்பீடு செய்தி சொன்னோம். உண்மையிலேயே அதை எங்க வீட்டுல ரேவதி சொன்ன மாதிரி எங்க வீடே அது மாதிரி அங்கனம் தான். அந்த அந்த கடுப்பறை கரையில இருந்தது. உண்மையிலேயும் அந்த 7-8 பேர் இருக்கிற வீட்டுல அந்த மாதிரி அந்த அவர் சொன்ன காட்சிப்படுதல் பூரா எங்க வீட்டுல இருந்தது. அதனால அந்த யாராச்சும் குளிச்சா கூட அந்த கொண்டி போட்டு சின்ன ஒரு அந்த மாதிரி போட்டு தான் குளிப்பாங்க செய்வாங்க அந்த பெண்கள். 2வது விருந்தாளிங்கிறது வந்து நம்ம அந்த மாதிரி வரும்போது செய்யும்போது கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாம தான் இருந்தது. அது அந்த அந்த செய்திகள் சொல்லும் போது உண்மையா எங்களுக்கு வந்து அந்த காரணம் தான் கொஞ்சம் நேரம் கட்டுப்பாடு இருந்தது. 2வது நான் சொல்ல வேண்டிய செய்திகள் பூரா பின்னோட்டத்துல சொல்ற செய்தி தான் நான் சொல்லியிருக்க முடியும். அதனால இந்த வட்டம் சொன்ன மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் தான் முடியும். காரணம் என்ன, நான் வந்தது 8:30 தான் வந்தேன். அந்த நேரத்துல வந்து நம்ம தான் முடிஞ்சது. உண்மையிலேயே அந்த பின்னோட்டம் கொடுத்தவர்கள் அதை நிறைவு பண்ணிட்டாங்க. அதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணாக்குன மாதிரி இந்த கதையை வந்து உண்மையிலேயே செஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. பிரபாகர் ஐயா, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? ஐயா ஆன் பண்ணல, மைக் ஆன் பண்ணல. கேக்கா இப்ப கேட்க. அங்கனம் இதுவரைக்கும் இருந்தது வீட்டுல. இப்பதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலதான் அதை இடிச்சோம். அந்த அங்கனம் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது எங்க குடும்பத்துல அது சொல்லி சொல்லி நாங்க சிரிச்சுக்கிடுவோம். அத ஒரு கதையாவே அவரு பண்ணிட்டாரு. அந்த அங்கனம்ங்கிற விஷயம் ரொம்ப ஃபேமஸான ஒரு 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 விஷயம் அது வீட்டுல. அது அது எங்களுக்கு தெரிய விருந்தாளுக்கு வருவாங்க, வந்து பார்த்து போங்கன்னு சொல்றதுக்குள்ள போய் வலிக்கு விழுந்துருவாங்க. கால் வந்தவங்க, விருந்தாடி வந்தவங்க போய் கை கால் கழுக போவாங்க. இவங்க அந்த வலிக்குறோம்னு சொல்லணும். இவங்க சொல்றதுக்குள்ள போய் வலிக்கு விழுந்துருவாங்க. எந்திரிக்க வலிக்கு விழுந்துட்டே இருப்பாங்க. அது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது அடிக்கடி நடக்கும் வீட்டுல. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஐயா நாரமுநாதன் இவர் அப்பாவை பத்தி ரொம்ப 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 நல்லா அவருடைய அனுபவங்களை பூராம பகிர்ந்துக்கிட்டாரு. அவ்வளவுதான் இன்னைக்கு என்னுடைய கருத்து. ஐயா நன்றி ஐயா. தோழர்களே, நாமும் நிறைய பேச வேண்டும் ஆசைதான், குரல் ஒத்துழைக்கவில்லை. அதற்காக வழக்கம் போல் நாம் ஒவ்வொரு நாளும் கீரா ஐயா அவனுடைய நினைவுகளை கேட்கின்ற பொழுது அதனுடைய நேரத்தினுடைய நீட்டிப்பு என்பது தகவல்களை நாம் கேட்பதில் நாம் இழந்து விடக்கூடாது என்பதற்கான ஆர்வம் தான். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நார்மல் ஐயா நிறைய தகவல்களை பகிர்ந்துள்ளார். கதை சொல்லியும் அப்படித்தான். ஆகவே இருவருக்கும் தமிழ்நாடு கலைஞர் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டம் தந்த தோழமைகளுக்கும் நன்றி. நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயா அவர்களின் கதைகளோடும் கீராவும் நானும் என்கிற தலைப்பின் கீழ் உள்ள ஆளுமைகள்